வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷீ ஹல்க் அட்டார்னி அட்லா அப்படிங்கிற ஒரு சீரிஸ் தாக்க பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 9 எபிசோட் இருக்குது. அந்த 9 எபிசோடு ஒரே வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எம்சியூ மூவிஸ் எம்சியூ சீரிஸ்லாமே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். பார்த்துட்டு வந்து இந்த சீரிஸை பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை வந்து கொஞ்சம் கிளியராக புரியும். சரி, இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 1 நார்மல் அமௌண்ட் ஆஃப் ரேஜ். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு நம்ம ஹீரோயினான ஜெனிஃபர் வால்டர்ஸ் அப்படின்னு ஒரு பொண்ணை தான் காமிக்கிறாங்க. ஸோ இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவன் வந்து ஒரு வக்கீல். ஸோ இப்போ கூட வந்து கேஸுக்காக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இதை பார்த்துட்டு அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்க, நீ தான் அந்த கேஸ் ஜெயிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு இருக்கா தெரியுமா, அவங்களோட ஃப்ரெண்டு, அதாவது ஜெனிஃபரோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா தெரியுமா, அவள் பேர் வந்து நிக்கி, அந்த பையன் பேர் வந்து டென்னிஸ். ஸோ அவங்க 2 பேருமே வந்து நீ சூப்பராக பண்ண சொல்லும்போது அப்போ தான் நிக்கி வந்து சொல்கிறா, இந்த கேஸை நீ எடுத்து ரொம்ப மோசமாக பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி நிக்கி டென்னிஸ் கிட்ட சொல்கிறா. அப்புறமா வந்து நம்ம நிக்கி வந்து நம்ம ஜெனிஃபர் கிட்ட என்ன சொல்கிறான்னா, உன்னால் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா நீ ஹல்க்கை வெளில கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது, நான் ஹல்க்கை வந்து லீகலான விஷயத்துக்காக கூப்பிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறா, அதாவது ஜெனிஃபர் சொல்கிறா. அப்புறமா அவளை வெளில அனுப்பிச்சிட்டு 4th வாலை பிரேக் பண்ணிவிட்டு இவன் சொல்கிறா, அதாவது ஜெனிஃபர் வந்து நம்மகிட்ட பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்னா, எஸ் நான் ஹல்க்கு தான், நான் எப்படி ஹல்க்கானேன் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நமக்கு ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி இந்த இவருக்கா திரும்ப ஜெனிஃபர் எப்படி ஷீ ஹல்க்கா மாறணும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த இவருக்கா திரும்ப ஜெனிஃபரும் ப்ரூஸ் பேனருமே வந்து கசின்ஸ். ஸோ 2 பேர் காரில் அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ப்ரூஸ் பேனர் கையில் வந்து ஒரு மிஷின் மாதிரி இருக்குது. என்ன மிஷின்னா, ஹல்க்கு வெளில கொண்டு வராத மாதிரி ஒரு கண்ட்ரோல் மாதிரி ஒரு மிஷின் அது. ஸோ அப்போ தான் அவன் சொல்கிறேன், நான் அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமுக்கு அப்போ தான் அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் நினச்சி திரும்புங்க. ஸோ அந்த தானோஸால் அழிஞ்சு போனதுக்கு அப்புறத்துலேருந்து நான் இதை வந்து நான் ஹல்க்காக இருக்கிறத வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிற அப்படி மாதிரி வந்து நான் ப்ரூஸ் பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறமா வந்து இவங்க ஏதாவது அதாவது ஜெனிஃபர் ப்ரூஸ் அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது முன்னாடி வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் வருது. ஸோ அது சக்கா ஸ்பேஸ்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தார் ராக்னராக்கில் கூட வரும். இதை பார்த்துட்டு ஜெனிஃபர் வந்து சடன் பிரேக் போட அப்படியே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஸோ ஜெனிஃபருக்கும் வந்து பிளட் லாஸ் ஆகுது. அதுமாதிரி ப்ரூஸ் பேனருக்குமே வந்து பிளட் வருது. ஸோ ஜெனிஃபர் போயிட்டு ப்ரூஸ் பேனர் காப்பாற்றுற பேரில் அவனோட ப்ரூஸ் பேனர் வந்து என்ன தொடாத, என் மேலே ரத்தம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதை கூட அவர் பேச்சை கேட்காம அப்படியே தொட்டுறாங்க. ஸோ தொட்டுறதுனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவங்க 2 பிளட்டுமே வந்து கலந்துடுது. ஸோ இப்போ எப்படி நம்ம அதே மாதிரி நம்ம ப்ரூஸோட அந்த மிஷின் இருக்குது தெரியுமா, அதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ இதனால் வந்து ப்ரூஸுமே ஹல்க் ஆயிடுறான். அப்புறம் நம்ம இவருக்கா தெரியுமாங்க ஜெனிஃபர், இவளுமே வந்து ஹல்கா மாறிடுறா. டக்குன்னு அவன் ஏந்து பார்க்க அவரா ஹல்கா மாறிட்டு அப்படியே அவருமே ஓடிட்டு எங்கேயே போய் ஊண்டுறா. அப்புறமா கொஞ்சம் முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா வேறு ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு கிடக்கு. அப்புறமா அங்கே ஒரு பார் இருக்கும். அங்கே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சில லேடிஸ்லாம் வருவாங்க. அவங்களாம் வந்து இந்த என் ட்ரெஸ் எடுத்துக்கோ, இதை லிப்ஸ்டிக்கில் மேக்கப்லாம் போட்டுக்கோ அப்படிங்கிறா. என்னோட கசின் நான் ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஃபோன் நீட்டுறாங்க. அதுலேருந்து ஒரு ஃபோன் எடுத்து நம்ம ப்ரூஸ் பண்ணருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறா. ஜெனிஃபர் அங்கே நின்றுட்டு இருக்கா. அப்போ ஒரு சில பேர் எல்லாமே வந்து ஜெனிஃபரை பிடிச்சி வம்புழுத்துட்டு இருக்கும் போது நம்ம ஜெனிஃபர் ஹல்கா மாதிரி அவங்களை அடிக்கலாம்னு வரதுக்குள்ள நம்ம ப்ரூஸ் பண்ணர் வந்து அவங்களை காப்பாற்றிடுறா. அதான் ஜெனிஃபர் வந்து காப்பாற்றிடுறா. ஸோ அப்புறம் ப்ரூஸ் ஜெனிஃபருமே வந்து எங்கே கிளம்புறாங்க. அப்புறம் ஜெனிஃபர் வந்து மயக்கம் போட்டு வந்துடுறா. ஸோ அப்புறமா என்ன ஆகுதுன்னா, ஜெனிஃபர் அப்படியே கண்ணு முழிக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு அயன்மேனோட ஹெல்மெட்லாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமில் இந்த பெப்பர் பாட்ஸ் போட்டு அயன்மேன் ஹெட், அதாவது அந்த அயன்மேன் சூட் மாதிரி தான் இருக்குது. அப்புறமா அவங்க கீழே ஒரு லேபுக்கு போகிறா. அங்கே பார்த்தா நம்ம ஹல்க் இருக்காரு, அதான் நம்ம ப்ரூஸ் பேனர் இருக்கா சாரி. ஸோ அப்போ தான் இதை பார்த்து, ஹே நீ ஹல்கா மாறிட்டியா, வெறும் ஹல்க் இல்லை, ஸ்மார்ட் ஹல்க், இது நான் வச்ச பேர் இல்லை, தானாக வச்ச பேர் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நான் உனக்கு எவ்வளவோ வார்ன் பண்ணேன் என்னை தொடாதன்ட்டு, நானும் அவங்ககிட்ட நான் சரியாக சொல்ல, நீ என்னை தொட்டுட்டே இப்போ நீ அவன் வந்து ஹல்கா மாறிட்டேன். ஏதாவது நான் ஹல்கா மாறிட்டேன், ஆமாம் நீ இப்போ ஹல்கா மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரூஸ் பேனர் சொல்கிறாரு. என்ன இருக்குன்னா, இவங்க 2 பேரும் அடிப்பட்டனா உங்களுக்கு 2 பேருக்கு பிளட் வந்து ஒன்றா கலந்துருச்சு. ஸோ அந்த மிஷினுமே வேலை செய்யலை, அவன் கையில் மாட்டிட்டு மிஷின் வேலை செய்யலை. ஸோ இதே மாதிரி இன்க்ரெடிபிள் ஹல்க்லையுமே வந்து நம்ம ப்ரூஸ் பேனர் பார்த்துருப்பாங்க, அவரோட ரத்தம் வந்து ஒரு சோடாவில் கலந்து ஸ்டான்லி குடிப்பார். ஸோ குடிச்சனால அவருக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் இவளுக்கு மட்டும் எப்படி ஆச்சுன்னு கேட்டது, இவங்க 2 பேருமே கசின்ஸ். ஸோ சொன்னோன்னா கிட்டத்தட்ட ஒரே ஜீனாக தான் இருக்கும். ஸோ அதனால் இவனும் சரி ஜெனிஃபரும் சரி ஹல்கா மறுபடியும் மாறியிருக்காங்க. ஹல்க் வரதை நீ தான் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும், இதனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது, பட் நான் உனக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்புறமா வந்து நம்ம ஹல்க் இருக்கான் தெரியுமாங்க, அதை ப்ரூஸ் பேனர் இருக்கார்ல, அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு பிளானெட்டில் 2 வருஷமாக ஹல்காக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை 2 வருஷம் அப்படின்னு அவன் செம்ம காண்டாயிடுறா. ஸோ இதை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும், எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்கும்போது ஒரு சில வருஷங்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்புறமா வந்து இதுக்கான வேலைகள்லாம் நம்ம பார்க்கலாம், கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேலையெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரூஸ் பேனர் சொல்கிறா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம ஜெனிஃபர் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு அடிச்சிட்டு, சரி உனக்கு நீ என்ன பண்ணால் உனக்கு ஹல்க் வரும்னு கேட்கும்போது, இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சம் பயந்தேன்னா எனக்கு ஹல்க் வரும் அப்படிங்கிற மாதிரி ஜெனிஃபர் சொல்கிறா. ஹீரோனை பயமுறுத்துறன்ட்டு அங்கே பக்கத்தில் வந்து ஒரு கத்தி மாதிரி அப்படியே வந்து உருண்டுகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவள் செம்மையாக பயப்படுறா. பயந்துட்டு அவள் என்ன பண்ணுறான்னா, அப்படியே சைக்கோ பார்த்து நீ என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜெனிஃபர் வந்து ப்ரூஸை பார்த்து கேட்குறா. டக்குன்னு அவளுக்கு அவள் ஹல்கா மாறிடுறா. ஹல்கா மாதிரி அதை போட்டு உடச்சிட்றா. இதை பார்த்துட்டு வந்து நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து, இது எவ்வளோ பெரிய காசு, இது எவ்வளோ காசு போட்டு வாங்கியிருக்கோம் தெரியுமா, இது போய் உடச்சிட்டே, சரி
உனக்கு வந்து இதெல்லாம் அவ்வளோ பெரிய மேட்ரு இல்லை, இது அதனால் கொஞ்சம் உஷாராது அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரூஸ் பேனர் ஜெனிஃபர் கிட்ட சொல்கிறான். அப்போ ஜெனிஃபர் வந்து இது என்ன இடம், யார் இது என்ன லேப், யார் உனக்கு கொடுத்தான்னு கேட்கும்போது டோனி வந்து எனக்கு கொடுத்தான், ஸோ டோனி தான் எனக்கு கொடுத்தா, டோனி வந்து என்கிட்ட கடை தான் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னான், ஆனால் இப்போ அவனே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. சரி உனக்கு ஹல்க் வந்துச்சுன்னா நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து ஃப்ளைட்லேருந்து குதிச்சாவோ இல்லை நட்ராஷனுக்கு தாளாட்டு பாடினாலோ எனக்கு வந்து ஹல்க் போயிட்டு ப்ரூஸ் பேனர் தான் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இவன் சொல்கிறான். அதாவது நம்ம ப்ரூஸ் பேனர் சொல்கிறோம். அப்போ தான் அதை கேட்டு ஜெனிஃபர் வந்து ஓ உனக்கு நீ மயக்கம் போட்டனா நீ வந்து ஹல்காக இருக்கிற கண்ட்ரோல் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமான்னு சொல்கிறா. அப்போ தான் நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யோகாவாக சொல்லித்தரா, மெடிடேஷன் பண்ணு உனக்கு இது சரியாகும் சொல்லும்போது அவளுமே வந்து பண்ணுறான்னா அவளால் முடியல, உனக்கு இது செட் ஆகாதுன்ட்டு அவள் தூங்கிட்டு இருக்கும்போது காதில் வந்து ஏர் பலூன் வச்சு அப்படி ஊத அவள் டக்கு நேர்ந்து அவள் சமூகாண்ட வர. இது நீ நார்மலாக படுற கோவமா? எஸ் நான் நார்மலாக படுற கோவம் தான், ஆக்ரோஷமாக பட்டா உனக்கு ஹல்க் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து கோவப்பட்ட உடனே ஹல்க் வந்துடுறா. ஸோ அதை பார்த்துட்டு வந்து உனக்கு கோவப்பட்டாலும் ஹல்க் வந்து பயந்தாலும் கோவம் வருது, ஸோ ஏதாவது எமோஷன்ஸ் வந்து எனக்கு ஹல்க் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவன் சொல்கிறான். அதாவது நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து இவகிட்ட சொல்கிறான். இங்கே இன்னும் நீ வந்து 15 வருஷம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரூஸ் பேனர் வந்து ஜெனிஃபர் கிட்ட சொன்னோன்னு எந்த 15 வருஷமா அதெல்லாம் எனக்கு முடியாது, நான் ஒரு வக்கீல், எனக்கு நிறைய வேலைலாம் இருக்குது, நான் இன்னும் நிறைய வேலைலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் தான் இருக்கணும், நீ ஃபஸ்ட் ஹல்க்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நீ போகணும்னு சொல்லும்போது அவன் முடியாதுங்கிறா. அப்புறமா அவள் பொட்டி படிக்க எல்லாமே கட்டிவிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது இல்லை நீ கிளம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறா. ஸோ அப்புறமா என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு பார்லாம் இருக்கும், இவங்க 2 பேரும் உட்காந்து ஜாலியாக சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சரக்கு அடித்தா இதில் என்ன ஒரு யூஸ்ஃபுல்னா இவங்க ஹல்காக மாறிட்டு சரக்கு அடித்தா வந்து எந்த போதும் ஏறாது. அப்புறம் மறுபடியும் பொட்டி படிக்கல கட்டிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி நீ கிளம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவங்க 2 பேருக்கு சம சண்டை வந்தது. இதில் வந்து 2 பேரும் அடிச்சிக்கிறாங்க. அவன் போட்டி இவள் அடிக்க, இவன் போட்டு அவனை அடிக்க பயங்கரமாக அடிச்சிக்கிறாங்க. இவங்க அடிச்சிருந்தா அந்த பார் இருந்துச்சு, அந்த பாரே வந்து உடஞ்சிருச்சு. அப்புறமா நம்ம ப்ரூஸ்மே வந்து இவளை அனுப்பிச்சி விட்டுறா. சரி நீ போகிறது வந்தால் போன அவனை வந்து கேட்க மாட்டேன், நீ எடுத்த முடிவு தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ப்ரூஸ் வந்து ஜெனிஃபர் அனுப்பிச்சி விட்டுறா. ஜெனிஃபருமே அங்கேருந்து அவள் கிளம்பி வந்துடுறா. அப்புறமா ஜெனிஃபர் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறா, இந்த மேட்ரு வந்து ப்ரூஸுக்கும் தெரியும், நான் வேலை பார்க்குறவங்களுக்கும் தெரியும், எங்கள் அப்பா அம்மாவுக்கும் தெரியும், ஃபேமிலிக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அதனால் இப்போ வந்து உங்களுக்கு தெரியாதனால இப்போ உங்ககிட்ட இதை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வாங்க இப்போ கேஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எதிர்த்து தரப்பு வந்து வாதாடுறாங்க. இப்போ வந்து இவ தான் வாதாடணும். டக்குன்னு வந்து அந்த இடமே வந்து அதிர்து, எவ்வளோ ஒருத்த வரா. ஸோ வந்ததுக்கு அப்புறமா வந்து வந்து நின்ற உடனே நிக்கி இருக்கா தெரியுமா, இதை பார்த்துட்டு இதான் கரெக்டான நீ ஹல்கா மாறு அப்படின்னு சொல்லும்போது அவளுமே செருப்பு அவுத்துட்டு போய் ஹல்கா மாறி அவனை போட்டு துவம்சம் பண்ணிடுறா. போலீஸ்மா அவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் செருப்பை போட்டுக்கிட்டு சார் இப்போ நான் கேஸை நான் வாதாடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் சொல்கிறா. இப்போ நமக்கு போஸ்ட் கிரெடிட்ஸ் காமிக்கிறாங்க. போஸ்ட் கிரெடிட்ஸ் அதை உருப்படியாக காமிப்பாங்க அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா இந்த ப்ரூஸ் பண்ணி ஜெனிஃபர் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு கேப்டன் அமெரிக்கா விரிஜினானதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எபிசோட் 2 சூப்பர் ஹியூமன் லா. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஷீ ஹல்க், அதாவது ஜெனிஃபர் தான் ஷீ ஹல்க் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ் ஃபுல்லாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறமா வந்து ஒருத்தர் வந்து விட்னஸ் செய்தவர், இவர் தான் ஜெனிஃபர் தான் ஷீ ஹல்க் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் வந்து சிக் ஹல்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ சிக் ஹல்க் நல்ல ப்ரெஸ் வந்து ஷீ ஹல்க் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து ஜெனிஃபருக்கு ஷீ ஹல்க் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஜெனிஃபர் வந்து பார்க்லாம் போனால் கூட ஷீ ஹல்க் தான் கத்துறாங்க. ஸோ இந்த ஷீ ஹல்க்குங்கிற பேர் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க, அதாவது ஜெனிஃபர் வந்து நிக்கி கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி கேர்ள் ஹல்க், லேடி ஹல்க் அந்த மாதிரி வந்து ஷீ ஹல்க் இது நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் ஷீ ஹல்கா வாங்குறாங்க. ஜெனிஃபர் அந்த ஷீ ஹல்காவும் வரா. ஸோ அப்புறமா அவங்க பாஸுமே அந்த இடத்துக்கு வராரு. ஸோ அவங்க பாஸ், அதாவது ஷீ ஹல்க் இருக்கா திரும்ப ஜெனிஃபர் இருக்கா திரும்ப அவங்களோட பாஸ் அங்கே வராரு. வந்துட்டு நீ இந்த ஷீ ஹல்கா மாறினதுனால நம்ம கேஸ் வந்து ரொம்ப ஊற்றிக்கிச்சு, அதனால நான் அவனை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பாஸ் ஷீ ஹல்கா சொல்லிட்டு போறாரு. ஷீ ஹல்க் ஒரு மன உளைச்சிக்கு ஆளாயிடுறாங்க. ஸோ அவர் வந்து, அதாவது அவர் சொல்லிட்டு போனதால வந்து ரொம்ப சோகமாயிடுறாங்க, அப்படியே கீழே ஊந்துடுறாங்க. ஸோ அப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து நிறைய வேலை தேடுறாங்க. பெரிய கம்பெனிலேருந்து, அதை விட பெரிய கம்பெனிலேருந்து, சின்ன கம்பெனிலேருந்து எல்லா வேலைக்குமே போகிறாங்க. ஆனால் இவங்க ஷீ ஹல்க் அப்படின்றது ஒரு காரணத்துக்காக இவங்களை வந்து எடுக்கவே இல்லை. ஸோ அதான் இவங்க ரொம்பவே வந்து அப்செட்டாக இருக்காங்க. ஒரு நிறைய வெப்சைட் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கான்ட்டு, ஆனால் எந்த வேலையுமே உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அப்புறமா அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மெசேஜ் போடுறாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு வா டின்னருக்கு வந்துட்டு. இவங்களுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து டின்னருக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா வந்து ஒரு அங்கிள் பையன் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா எல்லாமே இருக்காங்க. நீ ஷீ ஹல்கா மாறிட்டியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற அவங்க அங்கிள் பையன் இருப்பான் தெரியுமா, இந்த ஜெனிஃபர் அங்கிள் பையன் வந்து நான் வேலை விட்டு போய் வேலையில் தூக்கிட்டாங்க அப்படின்னு வந்து கலாய்க்கான். ஸோ அப்புறமா வந்து அவங்க அம்மா, அதாவது ஜெனிஃபரோட அம்மா இருக்காங்க, அவங்க வந்து ஒரு காஃபி ஷாப்பில் வேலை செய்கிற பையன் வந்து நான் சூப்பர் ஹீரோவாக மாறணும் அப்படின்னு வந்து என்கிட்ட ஒருத்தன் கேட்டான். அவனோட பொண்ணு சூப்பர் ஹீரோ தானே, அதனால நான் நம்பர் அந்த அவன்கிட்ட கொடுத்தன் போது நம்ம ஜெனிஃபர் வந்து எதுக்கு கண்ண வீட்டில் நம்பர் தெரியும் அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறான். அப்புறமா வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து இப்போ ஓகே தானே சொல்லும்போது அவளுமே இல்லை ஓகே தான் பட் நாட் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன். அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து ஜெனிஃபர் வந்து ஒரு கேஸ் ஆதாரிப்பா. ஸோ அதுக்கு எதிர்கட்சிக்கார ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் வந்து ஹவுலி, ஓகேவா, அவன் பேர் வந்து ஹவுலி. அவன் வந்து ஜெனிஃபரை வந்து
பார்க்குறான். நான் வந்து இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டில் ஆரம்பிக்கலான்னு இருக்கு. அதுக்கு பேர் வந்து சூப்பர் ஹியூமன் லா. ஸோ அதில் நீ ஒரு சூப்பர் ஹீரோவாக இப்போ ஷீ ஹல்காக மாறி இருக்கனால அதனால வந்து நான் ஒன்று வந்து அப்பாயின் பண்ணுறேன், நீ வந்து அங்கே போய் வந்து வேலை செய்ய அப்படிங்கிற மாதிரி வந்து அவளுமே சொல்கிறா. அதுக்கு அவள் வந்து அதாவது ஜெனிஃபர் வந்து என்ன சொல்கிறா, நான் என்னோட ஆளுங்களை கூப்பிட்டுக்கலாமா சொல்லும்போது அவளுமே வந்து சரி ஓகேன்னு சொல்கிறா. ஸோ அப்புறமா வந்து அந்த இடத்துக்கு வந்து நிக்கி டென்னிஸ் எல்லாமே வராங்க. ஸோ கூட இவளுமே வரா, அதாவது ஜெனிஃபருமே வரா. ஜெனிஃபராக வராமல் அதாவது ஷீ ஹல்காக தான் வரா. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஷீ ஹல்க் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஸோ அப்புறமா வந்து அவளோட கேபினுக்கு போகிறா. அங்கே போய் உட்காந்ததுக்கு அப்புறமா வந்து நிக்கி வந்து அங்கே போகிற ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது, இங்கே போய் டெஸ்க்லாம் இருக்குது அப்படின்னு பேத்திக்கிட்டு இருக்கா. ஸோ அப்புறமா அங்கே வந்து பக் அப்படின்னு ஒருத்தவங்க வந்துட்டு அங்கே எங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு ஃப்ரீ பாத்ரூம் நல்ல பாத்ரூம் வேணும்னா இந்தாங்க இந்த மேப் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போகலாம். அப்புறமா ஹவுலி கிட்ட போயிட்டு நம்ம ஜெனிஃபர் பேசுகிறா, ஷீ ஹல்க் பேசுகிறா. ஹவுலி வந்து ஃபஸ்ட்டு கேஸாக வந்து இந்த எமில் பிளான்ஸ்கி அப்படின்னு ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எமில் பிளான்ஸ்கி யார், அது அபாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷீ ஹல்க் கேட்குறா. ஆமாம், அவனை தான் நீ ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும். ஸோ அவன் தான் உன்னோட கேஸ், அவனை வந்து பரோல் எடுக்கணும். அவனை பரோலில் வந்து எடுத்தோன்னா ஒரு சில கான்ட்ரவர்ஷியல் விஷயம் எல்லாமே நிறைய நடக்கும். ஸோ அது வந்து பப்ளிசிட்டிக்காக தான் நாங்கள் பண்ணுறோம், இதை நீ தான் எடுத்து வாதாடுன்னு சொல்லும்போது இல்லை முடியாது, என் கசினே வந்து அவன் வந்து கொல்ல பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ நீ அவன் கேஸை வாதாடுறது வாடாது, இல்லைன்னா வேலையை விட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. எவ்வளவுமே சரி வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து போகிறா. ஸோ இப்போ அந்த எமில் பிளான்ஸ்கி எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேமேஜ் கண்ட்ரோலில் தான் இருக்கான். ஸோ அங்கே வந்து இவளுமே போகிறா. அப்போ வந்து அவங்க போகிறா தெரியுமாங்க. அப்போ வந்து அவங்க எழுதிலாம் வாங்கிக்கிறாங்க, உனக்கு நீ செத்தாலும் சரி, உனக்கு அடிப்பட்டாலும் சரி, அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, பாதுகாப்பில் நான் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மாதிரி லேசர் எல்லாமே வச்சிருக்காங்க. அப்புறமா ஒன்று சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா அங்கே வந்து ஒரு எல்லோ லைன் இருக்கும், ஸோ அதை தாண்டாது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற பாதுகாப்பாளர்கள்லாம் சொல்கிறாங்க. இவளுமே சரின்னு போகிறான். அங்கே போய் பார்த்தா அவன் வந்து ஹாயாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். உட்காந்துட்டு வந்து அவன் வந்து நான் தான் எமில் பிளான்ஸ்கி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீ அபாமினேஷன் தானே ஒன்று, இல்லை நான் அபாமினேஷனாக இருந்து மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுமே சொல்கிறா. சரின்ட்டு இவங்கிட்ட போகலாமேட்டு அது எல்லோ லைன் தாண்டும் போது அவளால் தாண்ட முடியல. ஸோ தாண்டாத அப்போ சொல்லியிருப்பானா, நான் தாண்டிட்டா. ஸோ ஆனால் வந்து அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அப்போ தான் வந்து அந்த எமில் பிளான்ஸ்கி என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ நல்லவன் தான், உன் கசின் இருக்கான் தெரியுமா, அவன் தான் வந்து ரொம்ப ஆபத்தானவன், ஆனால் அவன் இப்போ ஹீரோவாக மாறிட்டான். நான் கேப்டன் அமெரிக்கா மாறலாம்னு நினச்சேன், ஆனால் அது நடக்கவே இல்லை. உன் கசினை வந்து கொல்றதுக்கு அமைச்சது இந்த கவர்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இவனுமே சொல்கிறான். சரி ஓகே, நீ வந்து கேஸ் எடுத்து வாதாடுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன். என்னை பரவாயில்ல எடுக்கணும், ஏன்னா வந்து எனக்கு நிறைய ஏக்கர் நிலலாம் இருக்குது, அங்கே நான் ஆளுங்களெல்லாம் கூட சேர்ந்து நான் ரொம்ப பீஸாக வாழ்வேன், ரொம்ப அமைதியாக வாழ்வேன். சொன்னால் வந்து என்னை பரவாயில்ல வெளில எடு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவளுமே வந்து சரி யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. ஜெனிஃபருமே சொல்கிறா. இப்போ ஜெனிஃபர் ப்ரூஸுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து இந்த எமில் பிளான்ஸ்கியை பார்த்து அப்படிங்கிற மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறா. ஆமாம், எமில் பிளான்ஸ்கி இப்போ ரொம்பவே நல்லவன், எனக்கு லெட்டர்லாம் கூட எழுதி அமிச்சான், இப்போ அவன் மாறிட்டான், அபாமினேஷனாக இருந்தவன் மொத்தமாக மாறிட்டான், நானும் மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவருமே சொல்கிறாரு. சரி இப்போ நான் கேஸ் எடுத்து வாதாடட்டும்னு எடுத்து அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ப்ரூஸ் பண்ண சொல்கிறாரு. சரி இப்போ நீயே லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வரியான்னு கேட்கும்போது இல்லை நான் வேறு ஒரு வேலையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எந்த வேலையாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து சக்காருக்கு போய்கிட்டு இருக்காரு. ஜெனிஃபரும் ஹவுலிக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து கேஸ் எடுத்து வாடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெனிஃபர் சொல்கிறா. அப்போ தான் ஹவுலி வந்து இப்போ டிவி ஆன் பண்ணி பாருன்னு சொல்லும்போது டிவி ஆன் பண்ணி பார்த்தா ப்ரெஸ்ஸுக்காரங்களுமே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேமேஜ் கண்ட்ரோல் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னா ஒரு ஃபுட்டேஜ் எங்களுக்கு கிடச்சிருக்கு, அபாமினேஷன் அதாவது எமில் பிளான்ஸ்கி வந்து ஒரு அண்டர் கிரவுண்டில் போய் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வீடியோ ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க. அது என்ன வீடியோ ஃபுட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஷாங்சியில் வந்து ஷாங்சி கூட ஒரு சண்டை போட்டுருப்போம். ஷாங்சி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க நம்ம சண்டை கூட நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து அபாமினேஷன் வந்து ஷாங்சி கூட சண்டை போட்டுருக்கோம் தெரியுமாங்க. ஸோ அதை காமிக்கிறாங்க. இது வந்து ஒரு பழைய ஃபுட்டேஜாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, பரவாயில்ல. ஸோ அது வந்து பழைய ஃபுட்டேஜாக இருந்தால் வந்து வாங்க வந்து ஓட்ட போட்டு அபாமினேஷன் அண்டர் வேர்ல்டு கூட்டின்னு வருது. ஸோ இந்த மாதிரி அதான் சண்டை போட கூட்டின்னு வருது, அப்படியே அங்கே கூட்டின்னு வந்து அதே இடத்துல விடுறது. ஸோ அதை டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேமேஜ் கண்ட்ரோலில் விடுறது, இந்த மாதிரி இருக்கும். அதுவே புது ஃபுட்டேஜாக இருந்துச்சுன்னா கதையில் வந்து அவ்வளோ குழப்பம் வந்துடும். என்ன குழப்பம் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஷீ ஹல்க்கு அப்புறம் தான் ஷாங்சி வந்த மாதிரி வந்து ஒரு டைம்லேயே வந்து மொத்தமாக மாறிடும். அதே மாதிரி இன்னொரு குழப்பம் என்னன்னு பார்த்துருந்தீங்கன்னா ஷாங்சியில் வந்து ப்ரூஸ் பேனர் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரூஸ் பேனர் வந்து ஸ்க்ரல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன்னு பார்த்துருந்தீங்கன்னா இப்போ இந்த எபிசோடில் வந்து ப்ரூஸ் பேனர் வந்து சக்காருக்கு போயிட்டு இருக்காரு, அவர் கை கூட சரியாக இருக்குல்ல. ஸோ அதே ஷாங்சியில் பார்த்துருந்தீங்கன்னா கையில் கூட கையில் வந்து ஒரு இது மாதிரி கட்டியிருப்பாரு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து அவர் வந்து ஹல்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வச்சிருப்பாரு தெரியுமா. ஸோ இப்போ அவருக்கு கையுமே கரெக்டாக இருக்கு. அப்போ வந்து சக்காருக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்துருந்தீங்கன்னா கதையில் அவ்வளோ குழப்பம் வந்துடும். இது பழைய ஃபுட்டேஜாக இருக்கிறது கதைக்கு ரொம்ப நல்லது. ஸோ அப்படியே பார்த்துருந்தீங்கன்னா கூட ப்ரெஸ் தான் வந்து இதை ஊதி பெருசாகிட்டு இருக்காங்க. இது பழைய ஃபுட்டேஜாக இருக்கிறதா நல்லதுங்க. இப்போ கட் பண்ணி நமக்கு போஸ்ட் கிரெடிட் சீன் தான் காமிக்கிறாங்க. போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து இந்த கார் பஞ்சரை வந்து சரி பண்ணுறது, டிவி எடுத்து மாட்டுறது, தண்ணி கேன் போடுறது, இந்த மாதிரி வந்து ஷீ ஹல்க் வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறா. எபிசோட் 3 த பீப்புள் வெர்சஸ் எமில் பிளான்ஸ்கி. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஜெனிஃபர் தாங்க காமிக்கிறாங்க. அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேமேஜ் கண்ட்ரோலுக்கு போகிறாங்க. யாரை பார்க்கறதுக்குன்னா நம்ம பிளான்ஸ்கியை தான் பார்க்கறதுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு ஹாயாக உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் வந்து கேட்குறாங்க, நீ எதுக்கு இந்த மாதிரி சட்டப்படி நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற, இங்கே பாரு இந்த வீடியோவை பார்த்தியா, நீ எதுக்கு வெளில போன, அபாமினேஷனாக மாற மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு அபாமினேஷனாக மாறணுன்னு கேட்கும்போது இது பழைய வீடியோ, இதெல்லாம் என்னை வந்து வெளில கூட்டிகிட்டு போனது
அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேமேஜ் கண்ட்ரோலை விட்டு வெளில கூப்பிட்டு போனது சோர்சஸ் ஆஃப் சுப்ரீம் வாங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வாங்க அவன் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் நியூஸ் எல்லாமே போட்டு வந்து ஷீஹல்கையும் அபாமினேஷன் போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. 2 பேருமே வச்சு செம்மையாக ட்ரால் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து இதெல்லாமே வந்து பார்த்துட்டு நிக்கி வந்து என்ன சொல்கிறான்னா, நீ ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு எல்லாருமே சரியாருன்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்போ தான் ஹவுலி இருக்கார் தெரியுமாங்க. ஸோ அவர் வந்து நம்ம ஷீஹல்கை கூப்பிட்றாரு. ஸோ வாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா டென்னிஸ் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ டென்னிஸ் வந்து இவன் இங்கே உட்காந்துட்ருக்காங்க கேட்கும்போது, நான் வந்து அதாவது டென்னிஸ்க்கு வந்து ஒரு கேஸு. என்ன கேஸுனா, ஒரு பொண்ணு வந்து அவளை ஏமாற்றிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸு. ஸோ அதை வந்து வாதாட போகிறது வந்து பக்கு தான். ஸோ அப்போ அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் ஒரு பொண்ணு வந்து ஏமாற்றிட்டா. ஸோ அவன் வந்து உருவத்தை மாற்றுற ஒரு பொண்ணு, ஓகேவா. ஸோ அந்த பொண்ணு வந்து உருவத்தை மாற்றி இவன்கிட்ட வந்து $1,75,000 காசை வந்து உருவிட்டா. ஸோ அதை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட அந்த காசை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டென்னிஸ் வந்து போராடிட்டு இருக்காரு. அதுக்கு தான் வந்து பகையுமே வந்து வக்கீலாக, அதாவது அட்டார்னியாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஷீஹல்க் வந்து இந்த வாங் யார் அப்படிங்கிற மாதிரி நிக்கி கிட்ட கேட்கும்போது அதுக்கு வந்து நிக்கி சொல்கிறாங்க, வாங் வந்து சோர்சஸ் ஆஃப் சுப்ரீம் வந்து நியூயார்க்கில் வந்து சோர்சஸ் ஆஃப் சுப்ரீமாக வந்து அவன் இருக்கான். ஸோ 11 வருஷமாக வந்து அந்த காமர்தாஜ் நேபாளில் வந்து அவன் வந்து இந்த இதில் இருந்தால் தெரியுமாங்க. ஸோ அதான் அவன் வந்து லைப்ரரியில் 11 வருஷம் தான் தெரியுமா, டாக்டர் சீன்ஸில் கூட காமிச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே சொல்லும்போது வந்து இப்போ வந்து அவனை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது கேட்கும்போது, அவனை வந்து நான் கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கி சொல்கிறாங்க. நிக்கி வந்து வாங்க கூப்பிட்டனால வாங்குமே ஓட்டை போட்டு வந்துடுறாரு. வந்துட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, நீங்கள் தானே எதுக்கு என்னை கூப்பிட்டீங்கன்னு கேட்கும்போது வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எமில் பிளான்ஸ்க்கு எதுக்கு நீங்கள் வந்து சண்டை போடுறதுக்கு கூட்டின்னு போனீங்கன்னு கேட்கும்போது, நான் வந்து எதுக்கு கூட்டின்னு போனேன் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, நான் வந்து சோர்சஸ் ஆஃப் சுப்ரீம்காக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பலமான ஆள் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு நான் வந்து எமில் பிளான்ஸ்க்கு நான் கூப்பிட்டு போனேன். ஸோ நான் பண்ண சட்டப்படி குற்றம் தான், என்னை மன்னிச்சிக்கங்க. இதை நீங்கள் எங்கே சொல்லணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லும்போது, சரி இப்போ போங்க அப்புறமா வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜெனிஃபர் வந்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. வாங்க அவளை கட் பண்ணி டென்னிஸ் பக்கம் தான் காமிக்கிறாங்க. பகு வந்து இந்த டென்னிஸோட கேஸ் விசாரிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து இந்த டென்னிஸ் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து எனக்கு இது கேஸ் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டக்குன்னு பகுக்கு ஒரு ஃபோன் வந்து யாருன்னு பார்த்தா டென்னிஸ் வந்து என்ன சொல்கிறேன்னா, அவன் என்னை ஏமாற்றிட்டு போன கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறான். அப்பா பார்த்தா தெரியுது அந்த டென்னிஸ் ஒருத்தவன் தான் தெரியுமாங்க. அவன் வந்து இந்த அதாவது பக்கை வந்து அதாவது டென்னிஸ் வந்து ஒரு பொண்ணு ஏமாற்றிருப்பா தெரியுமா. ஸோ அந்த பொண்ணு தான் வந்து டென்னிஸ் மாதிரி வந்து வந்துருக்குது. ஸோ அந்த பொண்ணு தான் உருவத்தை மாற்றலாம், அந்த மாதிரி வந்து டென்னிஸ் உருவத்தை மாற்றிட்டு வந்துருக்குது. அப்புறம் போகும்போது கூட வந்து பக்கை கலாய்ச்சிட்டு தான் போகுது. ப்ளஸில் வந்து இந்த எமில் பிளான்ஸ்கியோட கேஸை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்க. இப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம ஷீஹல்கையும் அப்புறம் அங்கே இருக்கிற ஜட்ஜஸையும் தான் காமிக்கிறாங்க. எமில் பிளான்ஸ்கி கேஸை வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அப்போ தான் வந்து எமில் பிளான்ஸ்கியை வந்து இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கேட்கும்போது நான் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுட்டேன். நீங்கள் அப்போ பார்த்த எமில் பிளான்ஸ்கி அதாவது அபாமினேஷன் வேறு, இப்போ பார்க்குற நீங்கள் எமில் பிளான்ஸ்கியே வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நான் வந்து எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் நான் விவசாயம் பண்ண போகிறேன், எனக்குன்னு ஒரு 7 சோல்மேட்ஸ் இருக்காங்க, அவங்களோட நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் வந்து விட்னஸ் எல்லாமே வந்து ரொம்ப அந்த ஜட்ஜஸ்லாம் ரொம்ப கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து எமில் பிளான்ஸ்கிலாம் வந்து கரெக்டாக சொல்லிடுறாரு. ஸோ விட்னஸ் எல்லாமே கூட வந்து எல்லாம் கரெக்டாகிடுச்சு. ஆனால் வந்து ஒரே ஒரு விட்னஸ் வாங்க வரல. ஸோ வாங்க வந்து ஜட்ஜஸ் கிட்ட நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வாங்க சொல்லியிருப்பாரு. ஆனால் அவர் இன்னும் ஆளை காணும். இப்போ கட் பண்ணி நம்ம டென்னிஸோட கேஸ் தாங்க காமிக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜட்ஜ் எல்லாமே வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த இருக்கா தெரியுமா, அந்த டென்னிஸ் ஒரு பொண்ணு ஏமாத்திருப்பால. ஸோ அவங்க சைட்லேயுமே வந்து கேஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, இவங்க சைட்லேயுமே கேஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து டென்னிஸ் என்ன பண்ணுறதே தெரியல, ரொம்ப குழம்பி உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அப்படி கட் பண்ணி நமக்கு இந்த எமில் பிளான்ஸ்கி கேஸ் தான் காமிக்கிறாங்க. வாங்க வந்து ஓட்ட போட்டு வந்துடுறாரு. சாரிப்பா டைம் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன நினச்சி சொல்லும்போது வாங்க அதாவது ஷீஹல்கி கிட்ட சொன்னதுக்கு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. நீ எவ்வளோ போய் குற்றம் பண்ணிருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, நான் பண்ணது ரொம்ப ரொம்ப குற்றம் தான், மன்னிச்சிக்கங்க. எமில் பிளான்ஸ்கி வந்து ரொம்ப நல்லவராக மாறியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, சரி ஓகே இவனை வந்து பரோலில் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுமே திட்டம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்களுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து, இல்லை நாங்கள் எமில் பிளான்ஸ்கி நம்ப மாட்டோம், அவர் வந்து எப்போனாலும் அபாமினேஷனாக மாற நாங்கள் என்ன பண்ணுறது கேட்கும்போது, டக்குன்னு அவர் என்ன பண்ணுவார் தெரியுமாங்க, அதான் எமில் பிளான்ஸ்கி என்ன பண்ணுவார் தெரியுமா, அவர் அப்படியே வந்து அபாமினேஷனாக மாறிடுவார். ஸோ மாறினது போது ஒரு செகண்ட் கதி கலங்கி போயிடுவாங்க. டக்குன்னு வந்து இப்போ மறுபடியுமே வந்து ஒரு ரியல் அதான் எமில் பிளான்ஸ்கியாக மாறிடுவார். மாறினதுக்கு அப்புறமா இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் மாறினேன். ஸோ இப்போ கூட நான் வந்து மாற மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் வந்து அந்த அபாமினேஷனாக மாறி காமிச்சேன். ஸோ வந்து நான் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் மொத்தமாக திருந்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்கிறார். யார் எமில் பிளான்ஸ்கி சொல்கிறாரு. அங்கே இருக்கிற ஜட்ஜஸ்மே நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த நிக்கி அப்புறம் அங்கே இருக்கிற ஷீஹல்கெல்லாம் காமிக்கிறாங்க. பகு வந்து உட்காந்து இந்த டென்னிஸ் எப்படி தான் சமாளிக்கிறேன்னு எனக்கு ரொம்ப காண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் வந்து நம்ம ஷீஹல்க் அதாவது ஜெனிஃபர் சொல்கிறா. என்ன சொல்கிறான்னு பார்த்துருந்தீங்கன்னா, அவன் கொஞ்சம் வந்து ரொம்ப லூசு பையன், அவன் வந்து நிறைய இல்யூஷன்லாம் கிரியேட் பண்ணியிருக்கான், அவன் வந்து ரொம்ப லவ் பற்றிட்டு பேசணும்னு சொல்லும்போது, நீ கூட கேஸுக்கு வா அப்படிங்கிற மாதிரி பகு வந்து ஷீஹல்கை கூப்பிட்டு வந்துடுறான். கூப்பிட்டு வந்துட்டு வந்து இவன் தான் விட்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் ரொம்ப பைத்தியக்காரன். ஸோ வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி தான் என்கிட்ட லவ் பற்றி பேசுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து இவன் அதாவது யாரை நம்ம டென்னிஸை பற்றி தான் ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஸோ அப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்துருந்தீங்கன்னா, இந்த இருக்கா தெரியுமாங்க,
அதை டென்னிஸோட பொண்ணு ஏமாத்திருப்பால. ஸோ அந்த பொண்ணு வந்து அதை ஃபஸ்ட்டு ஒரு சீன் வந்து தெரியுமாங்க. ஸோ அப்போ தான் அந்த டென்னிஸ் கேஸில் போயிட்டு இருக்கும்போது அவள் என்ன பண்ணியிருப்பானா, ஜட்ஜு மாதிரி அப்படியே உருவம் மாறிட்டு அப்படியே வந்து எல்லாம் கலாய்ச்சிருப்பாள். ஸோ அப்போ அங்கே இருக்கிற வந்து அந்த பொண்ணோட அட்டார்னி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து 60 நாள் வந்து ஜெயிலுக்கும் அப்புறம் அதை $1,75,000 அதை வந்து டென்னிஸ் கிட்ட கொடுத்துறாங்க. ஸோ இப்போ இந்த கேஸ் வந்து டென்னிஸ் ஜெயிச்சிட்டாரு. ப்ரூஸ் பேனர் கையில் மிஷின் மாட்டிருப்பாருங்க, அழுக்கா மாறக்கூடாது. அதே மாதிரி அந்த பொண்ணுக்குமே வந்து உருவம் மாறக்கூடாது அப்படின்ற மாதிரி மிஷின் போடுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஷீயலுக்கு வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. இதே எமி பிளாட்ஸ்கி மாட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு ஜட்ஜஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஜட்ஜஸ்மே வந்து உங்களுக்கு அந்த கையில் அந்த மிஷின் மாட்டுறோம், நீங்கள் அதை எடுத்துட்டு எமி பிளாட்ஸ்கியை மாட்டினா மறுபடியும் ஜெயிலுக்கு வருவீங்கன்னு சொல்லும்போது எமி பிளாட்ஸ்கி வந்து ஷீயலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாரு. இப்போ ஷீயலுக்குமே வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணுறாங்கட்டு இவங்க வந்து நியூஸ் சேனலில் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பேட்டி கொடுத்துட்டே இருக்கும்போது வந்து அங்கே இருக்கிற என்ன சொல்கிறேன்னா, ஷீயலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அபாமினேஷன் கேஸை வந்து ஹேண்டில் பண்ண ஷீஹலுக்கு வந்திருக்காங்க சொல்லும்போது அங்கே இருக்கிற நம்ம இவங்க இருக்க ஜெனிஃபர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஷீஹலுக்கு இல்லை, நான் வந்து ஜெனிஃபர். ஸோ ஜெனிஃபர் வால்டர். அதே மாதிரி வந்து அவர் அபாமினேஷன்லாம் இல்லை, எமில் பிளான்ஸ்கி அப்படின்னு சொல்லும்போது சரி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிடுறான். அவர் கட் பண்ணி நமக்கு நம்ம ஜெனிஃபர் தான் காமிக்கிறாங்க. அவங்க வேலை முடிச்சுட்டு வரும்போது ஒரு சில பேர் வந்து அவர் அப்படியே அட்டாக் பண்ண வராங்க. ஸோ இப்போ இவ ஷீஹலுக்காக மாதிரி அவங்களால போட்டு புறத்தி எடுத்துட்டு இருக்கா. ஒருத்த வந்து இவன் மேலே அப்படி ஊசி குத்த வர அந்த ஊசியை வளைஞ்சிருது. அப்புறமா வந்து அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்துருந்தீங்கன்னா, நான் தண்டர் போல்ட் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இந்த உடம்புல இருந்து ரத்தத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவனுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு வந்து அவன் குத்துறான அந்த ஊசியை வளைஞ்சிச்சு, ஏன்னா அவள் ஷீஹலுக்குல. ஸோ அப்போ தான் வந்து சொல்கிறான், இப்போ நான் பாஸ் கிட்ட திட்டு வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். எபிசோட் 4 இஸ் திஸ் ரியல் மேஜிக். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து ஒரு டான் இப்ளிஸ் அப்படிங்கிற ஒரு மேஜிக் பண்ணி தான் காமிக்கிறாங்க. ஸோ வந்து மேஜிக் பண்ணிட்டு இருக்கா, எல்லாருக்குமே தெரிஞ்ச மேஜிக்காகவே தான் இது இருக்குது. அப்போ தான் மேடிசன் அப்படிங்கிற பொண்ணை வந்து மேலே கூப்பிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் நிற்க வச்சுட்டே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மேஜிக்காக தான் பண்ணுறான். அப்புறமா அவங்க பாஸ் வந்து அதை பண்ணு சொல்லும்போது ஸ்லிங்கிங்க வச்சு வந்து வேற ஒரு டைமென்ஷனில் அந்த பொண்ணை வந்து போர்ட்டல் போட்டு வேற ஒரு டைமென்ஷனில் அந்த பொண்ணை வந்து அனுப்பிச்சி விட்டுறான். ஸோ எங்கே போதும் அந்த பொண்ணு எங்கே போதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, வாங்க வந்து ஷோ பார்த்துட்டு இருப்பான். ஸோ அந்த பொண்ணு வந்து பக்கத்தில் போய் உட்காந்துக்குவோம். என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து அந்த பொண்ணு வந்து கையில் வந்து ஒரு இந்த இதயம் இருக்கும் தெரியுமாங்க, இதயம். ஸோ அதை கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும். என்ன நீ யார் நீ அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் மேடிசன், என்னை அந்த மேஜிக் பண்ணுறதை அனுப்பிச்சி விட்டான். யார் அதை அழகோட மேஜிக் பண்ணுறான்னா அவன் அவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் நீ யாருன்னு கேட்கும்போது, என்னை வந்து ஒரு சாத்தான்கிட்ட அனுப்பிச்சி விட்டான். அந்த சாத்தான் வந்து என்னோட 6 சொட்டு ரத்தம் கேட்டுது. நான் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து அந்த எரிக்குழம்புலேருந்து அதை காப்பாற்றி இங்கே அனுப்பிச்சி விட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் வந்து ஒரு ஷோ பார்த்துட்டு இருப்பான். ஒரு ஷோ உட்காந்து டிவியில் பார்த்துட்டு இருப்பான். ஸோ அந்த ஷோ வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிடலாம். இதனாலே வந்து வந்து செம்மகானேட்டு ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். யாரை சொல்கிறான்? அந்த டான் இப்ளிஸ்ங்கிறவன் தான் சொல்கிறான். ஒரு கற்பனை ஷியலுக்கு அப்போ தான் காமிக்கிறாங்க. ஸோ ஷியலுக்கு வந்து ஒரு சில பேர் அட்டாக் பண்ண வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் வந்து ஃபுல் செக்யூரிட்டி கார்டை வந்து அவங்க அப்பா வந்து ரெடி பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இதுக்கப்புறம் யாரும் வந்தாங்களா அப்படின்னு, அதாவது இதுக்கப்புறம் யாராவது வந்து அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா அப்படின்னு அவங்க அப்படின்ட்டு வந்து அவங்க அப்பா கேட்பாரு. அதுக்கு வந்து ஷீஹலுக்கு என்ன சொல்லுவான்னா, அந்த ஹல்க் ஆச்சில் அவனை போட்டு மிதிச்சிடுற அப்படிங்கிற மாதிரி வந்து ஷீஹலுக்கு சொல்லுவாள். இப்போ ஷீஹலுக்கும் அந்த நிக்கியுமே அந்த ஆஃபீஸில் தான் இருப்பாங்க. அப்போ தான் வந்து நிக்கி வந்து இப்போ ஷீஹலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாள். ஸோ அந்த இன்டர்வியூ அப்படியே வந்து காமிக்கிறாங்க. ஸோ அப்பா வந்து வந்து போர்ட்டல் போட்டு வந்துடுறான். வந்துட்டு வந்து ஒருத்த மாதிரி கேஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி டான் இப்ளிஸை பற்றி ஃபுல்லாகவே சொல்கிறான். அவன் வந்து எங்கள் காட்மண்டு நேபாளில் தான் வந்து எங்ககிட்ட தான் வந்து எல்லா மேஜிக் வித்தையும் கற்றுக்கிட்டான். அப்புறமா வந்து அவன் தம்பிகளெல்லாம் கூப்பிட்டு வந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க எங்கள் காட்மண்டு நேபாளில். ஸோ இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம்னால வந்து அவனை துரத்தி விட்டோம். இப்போ வந்து அரகோர மேஜிக்கை வச்சு எல்லாரும் ஏமாற்றி வேற ஒரு டைமென்ஷன் அனுப்பிச்சிட்டு இருக்கான். இது வந்து உலகத்துக்கே பேரழிவு, ஒரு பேர் ஆபத்து இருக்கும். அதனால் நான் வந்து அவன் வந்து தப்பான மேஜிக் பண்ணுறதுனால வந்து அவன் மேலே நான் கேஸ் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வாங்க சொல்கிறான். ஸோ அப்போலாம் வந்து நம்ம ஷீயலுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, சரி சார் நீங்கள் கேஸ் போடுறீங்க, ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் வந்து அவனை வந்து நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கணும்னு கேட்கும்போது, இல்லை நான் கான்ட்ராக்ட்லாம் போடல, அவன்கிட்ட சத்தியம் தான் வாங்கினே தவிர நான் அவன் கான்ட்ராக்ட்லாம் போடலன்னு சொல்லும்போது, சரி இப்போ எப்படி அந்த மாதிரி இப்போ எப்படி கேஸ் போடுறது, சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன், உங்கள் நம்பர் மட்டும் கொடுங்க சொல்லும்போது வந்து அவன் நம்பர் கொடுத்துட்டு போகிறான். கட் பண்ணி நம்ம ஷீயலுக்கு நிற்கி தான் காமிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் உட்காந்து வந்து ஷீயலுக்கு ஏதாவது ஆள் செட் ஆகுமா, டேட்டிங் ஏதாவது அனுப்புறதுக்கு ஏதாவது ஆள் செட் ஆக முடியும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மேட்சிங்லுமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஏதாவது ஆள் வந்து இவளுக்கு எதாவது செட் ஆக மாட்டேன். ஷீயலுக்கு அப்படின்ற மாதிரி ப்ரொஃபைல் போட்டால் எவனா வருவாள்னு சொல்லும்போது, ஷீயலுக்குலாம் ப்ரொஃபைல்லாம் போட வேணாம், என் பேரே போடலாம், ஜெனிஃபர் தான் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அப்போ தான் வந்து ஒரு மேட்சிங் செட் ஆயிருக்கு. இப்போ கட் பண்ணி நம்ம ஷீயலுக்கையும் வாங்கி தான் காமிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் போயிட்டு அந்த டான் இப்ளிஸை போய் பார்க்க போகிறாங்க. டான் இப்ளிஸ் அவங்க பாஸும் தான் அங்கே இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி மேஜிக்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது, இல்லை நான் அந்த மாதிரி தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டான் இப்ளிஸ் ரொம்ப திமிராகவே பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் வந்து பேப்பர்லாம் எடுத்து மறைய வச்சுட்டு இருக்கான். டேய் இந்த மேஜிக்லாம் நல்லா தூங்கும் போதே பண்ணுவான்டா, நிலான்னு போட்டி கூப்பிடுறீ அப்படிங்கிற மாதிரி வந்து வாங்க சொல்கிறான். ஸோ அப்போ தான் தெரியும் அந்த பேப்பரை வந்து அவன் சட்டை தான் மறைச்சி வச்சிருக்கான்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து இவளுக்கு ஒரு அதாவது மேஜிக் வந்து சொன்ன தெரியுமாங்க, அதான் இவளுக்கு வந்து ஒரு மேட்சிங் வருது. ஸோ அப்போ தான் வந்து ஒரு வார்னிங் மாதிரி ஒரு லெட்டர் வந்து டான் இப்ளிஸ் கிட்ட கொடுத்துட்டு போகிறான். ஸோ அவனுமே வந்து அதை எடுத்து வந்து கிழிச்சு போட்டுறான். ஸோ அதனால் வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீ வந்து இப்போ நான் வந்து கண்டிப்பாக கேஸ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஷீயலுக்கு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறான். ஒரு கட் பண்ணினா நம்ம ஜெனிஃபரையும் அப்புறம் ஒரு பையனை தான் காமிக்கிறாங்க. ஸோ 2 பேர் மேட்சிங்கில் இருக்கும்போது அது டேட்டிங்கில் 2 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பையன் இருப்பான் தெரியுமாங்க, அதை எதிர் ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான் தெரியுமாங்க. ஸோ அவன் வந்து காசு எடுக்கலாம் தான் போவான். இவ்வளோ காசு இருக்கு, சரி இவங்க எடுக்க போகிறேன் நாம கொடுப்போம் அப்படின்னு பார்க்கும்போது அவன் காசு எடுக்கல, சாவி தான் அடிக்கிறான்.
மேரேஜ் சாவி எடுத்துட்டு சரி ஓகே நம்ம அப்புறமா பார்க்கலாம் நாங்கள் வந்து போயிடுறோம். அப்புறமா அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இவளுக்கு நான் 10 காதல் தடவை அந்தளவுக்குலாம் ரொம்ப நல்ல பொண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து போயிடுறான். ஜெனிஃபர் அப்படியே பார்க்குறா. இப்படி கட் பண்ணி நமக்கு இந்த வாங்கி கேஸ் தாங்க காமிக்கிறாங்க. ஸோ இந்த வாங்கி கேஸ் தான் காமிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து இப்போ சாட்சிக்கு என்ன பண்ணுறது அப்படி மாதிரி ஷீலுக்கு இருக்கும்போது தான் அந்த மேரிசன் ஒரு பொண்ணு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணை கூப்பிட்றாங்க. அப்போ கூட அந்த பொண்ணு சரக்கு தான் இருக்குது. அப்போ தான் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு வந்து என்ன பண்ணுறான்னா ஸோ இவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்லணுன்னே இந்த டானி பிஸ் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து வேற ஒரு போர்ட்டல் டைமென்ஷனை அனுப்பிச்சி விட்டான். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆடு இருந்துச்சு. ஸோ அந்த ஆடு வந்து என்ன பண்ணுச்சுன்னா இந்த வாங்க பக்கத்தில் உட்கார வச்சுது. ஸோ அப்போ தான் நான் வாங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் மேரிஸ் வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது மேரிசன் சொல்கிறா ரொம்ப த்ரில்லாக ஃபன்னாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. த்ரில்லாக ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஸோ அப்போ எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதனால் வந்து ஜானி பெஸ் மேலே வந்து எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவரோட வக்கீல் சொல்கிறாங்க. ஸோ அப்புறமா என்ன வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து தான் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க. மேஜிக் பண்ணி ஜட்ஜை வெறுப்பேற்றிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது சரி நான் வந்து இந்த கேஸை வந்து ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு வந்து என்ன பதில் அப்படிங்கிறத நான் ஒரு வாரம் கழிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஜட்ஜு சொல்கிறாங்க. அந்த ஒரு வாரத்துக்கு வரைக்கும் அந்த அவர் பண்ண அந்த வித்தை எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து பேன் பண்ணிவேங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நம்ம வந்து கொஞ்சம் கழிச்சு பார்க்கலாம், அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜட்ஜு சொல்கிறாங்க. இப்போ இவெல்லாம் வந்து மேஜிக் பண்ணிட்டு இருக்கா. ஸோ மேஜிக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து இவளோட ஜெனிஃபர் அப்படிங்கிறத தூக்கிட்டு அப்போ வந்து ஷீ ஹல்க் அப்படின்னு போடும்போது டக்கு கொத்தா வருது. ஸோ அப்போ தான் வந்து ஒரு மேட்சிங் கிடைக்கிறான். ஸோ ஒருத்தவங்க அந்த மேட்சிங் பார்க்கும்போது அவன் வந்து ஒரு WWE பிளேயருங்க. ஸோ நம்ம WWE ரெஸ்லிங்கில் பார்த்தா அவர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் கூட அப்படி பேசுகிறாங்க, அவன் செட் ஆகலை. அப்புறம் இன்னொருத்தவங்க கூட பேசுகிறான், அவன் செட் ஆகலை. கடைசியாக வந்து இந்த சின்ன பசங்களுக்குலாம் கேன்சர் இல்லை. ஸோ அந்த டாக்டர் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டாக்டர் வந்து ரொம்ப ஜாலியாக பேசுகிறான். இவளுக்கு வந்து அந்த டாக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம டாக்டர் வீட்டுக்குலாம் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ கட் பண்ணினா நமக்கு வந்து ராணி பிளேஸ்லாம் காமிக்கிறாங்க. இவன் உட்காந்து மேஜிக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்றான். அந்த பொண்ணு வந்து என்ன சொன்னா என் ஃப்ரெண்டு நீ ஏதோ பெட்ரோல் பங்க் அமிச்சாமே அப்படின்னு சொல்லும்போது நீ ஒரு தண்டனா போல இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது இப்போ நான் மேஜிக் பண்ணுற பாடுன்னு தான் இந்த என்ன பண்ணுறேன்னா ஒரு கையில் வந்து ஒரு புறா கொண்டு வைக்கிறேன். புறா வந்து அந்த பொண்ணு கையில் வந்து முட்டை போடுது. அந்த முட்டையில வந்து ஒரு சாத்தான் வருது. ஸோ அப்போ தான் ஒரு போர்ட்டல் அப்போ தான் அந்த பொண்ணு வந்து ஒரு போர்ட்டலுக்குள்ளே அனுப்பலான்னு பார்க்கும்போது நிறைய சாத்தான்லாம் வந்துடுது. ஸோ அதை பார்த்துட்டு வந்து டக்குன்னு வந்து அவன் செம்ம பயந்துறான். அந்த டானி பிளேஸ்லாம் பயந்துட்டு வாங்க கூப்பிட்டு வாங்க வந்து ஷீலுக்கு கூப்பிடலான்னு போகும்போது ஷீலுக்கு வந்து ஒருத்தவங்க கூட டேட்டிங் பண்ணிட்டு பார்த்துருப்பாங்க. ஸோ அவனோட கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது கரெக்டாக வந்து வாங்க கூப்பிட்டு அந்த டானி பிளேஸ் வந்து வேறு ஒரு போர்ட்டல் போட்டு நம்மளை எல்லாத்தையும் சிக்கலை மாற்றி விட்டான்னு சொல்லும்போது ஷீலுக்கு வந்துடுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சாத்தானில் நிறைய சாத்தான் வரும். ஸோ அதை எல்லாத்தையுமே போட்டு அடிச்சிட்டு இருக்கா. ஸோ அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம இவருக்கு தெரியுவாங்க வாங்க அவன் வந்து எல்லா சாத்தானுமே போட்டு ஒரு சுழல் மாதிரி போட்டுறான். ஸோ அந்த சாத்தான் எல்லாமே வந்து அந்த சுழலுக்குள்ளே போயிடுது. அப்போ தான் ஒரே ஒரு சாத்தான் இருக்கும். அந்த சாத்தானை வச்சு டானி பிளேஸை பயமுறுத்துறாங்க. அப்போ தான் அந்த டானி பிளேஸ் வந்து என்ன சொல்கிறான்னா இதுக்கப்புறம் நான் மேஜிக்கே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் வந்து நிக்கி வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறா. என்னன்னா டைட்டானியா பற்றி ஒரு மெசேஜ் அனுப்புறோம். ஸோ டைட்டானியா யாருன்னா இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து ஒரு பொண்ணை காமிச்சிருப்பாங்கல்ல, அப்போ ஷீலுக்கு அடிக்க வந்துருப்பாங்க, அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த டாக்டர் இருந்தால் தெரியுமாங்க டேட்டிங் பண்ணி தான் தெரியுமா அவன் வரான். ஸோ அப்போ தான் வந்து நேற்று நைட்டு ஷீலுக்கா பார்த்து இப்போ ஜெனிஃபராக இருக்காது அவன் வந்து எட்டி பாரு யார் நீங்கள் கேட்கும்போது நேற்று நைட்டு ஷீலுக்கா பார்த்துக்கலாம் அவன் நான் தான் சொல்லும்போது சரி ஓகே வீட்டுக்கு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கைட்டு விட்டு போயிடறான். இப்போ அந்த டைட்டானியா அப்படிங்கிற அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பார்சல் மாதிரி கொடுத்துட்டு போகிறார். யாருக்கிட்ட நம்ம ஷீலுக்கு கிட்ட வந்து கொடுத்துட்டு போகிறாரு. அது என்ன போட்டுருக்கான் டைட்டானியா தான் வந்து ஃபஸ்ட்டு ஷீலுக்கு அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சாங்க. ஸோ இவங்க வந்து என்னோட பேரை வந்து டைட்டானியா அப்படிங்கிற பேர் வந்து எனக்கு கேட்காம வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, காப்பிரைட் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. போஸ்ட் கிரெடிட்ஸ் என்ன காமிக்கிறாங்க. அந்த மேடிசனும் அப்புறம் இந்த வாங்கும் வந்து ஒரு ஷோ பார்த்துட்டு இருப்பா தெரியுமா வாங்க. அந்த ஷோ வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பார்க்குறாங்க. எபிசோட் 5 மீன் கிரீன் அண்ட் ஸ்ட்ரெயிட் போர்ட் இன்டு திஸ் ரீல்ஸ். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து ஷீஹல்க்கு தான் காமிக்கிறாங்க. ஸோ அவள் வந்து ஃபோனில் பார்த்து வந்து சமைச்சிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து இந்த ஷீஹல்க்கு தான் வந்து அடுத்த டைட்டானியா தான் அடுத்த ஷீஹல்க்குன்னு போன எபிசோட் சொன்னாங்க தெரியுமாங்க. ஸோ அவளை பற்றி நான் ஆட் தான் காமிக்கிறாங்க. அவள் வந்து நிறைய இந்த பியூட்டிஷியன் இந்த பொருள் இருக்குது தெரியுமாங்க, இந்த மேக்கப் செட் எல்லாமே அவள் வந்து விற்றுக்கிட்டு இருக்கா. ஸோ பாட்காஸ்ட்டில் கூட அவளை பார்த்து அவள் தான் ஃபுல் ஸ்பான்சரும் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ டைட்டானியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம ஷீஹல்க்கு கிட்ட ஃபஸ்ட்டு எபிசோடில் அடி வாங்கிட்டு பார்த்துருப்பாங்க அவள் தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இவன் இருக்காது அதான் இந்த ஷீஹல்க்கோட கசின். ஸோ அவன் வந்து ஷீஹல்க்கோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரான். அதை டைட்டானியா ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கிட்டு வரான். ஸோ அவனுக்கு தெரில ஷீஹல்க்கு தான். அப்போ தான் வந்து நம்ம ஜெனிஃபர் சொல்கிறா அது வந்து ட்ரேட்மார்க்காக இருக்குது. ஸோ என்னோட பேரை வந்து அவன் முன்னாடியே வந்து எடுத்திருக்கா, அதனால் வந்து ட்ரேட்மார்க்காக இருக்குது. ஸோ அதை நான் கிளைம் பண்ணலான்னு சொல்லும்போது அந்த கசின் வந்து எதுக்கு கிளைம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறான். ஸோ இப்போ அப்படி கட் பண்ணிங்கன்னா நம்ம இந்த டைட்டானியா தான் காமிக்கிறாங்க. ஸோ வந்து ட்விட்டரில் வந்து ஒரு ஃபேன் மீட் போட்டிருப்பா. ஸோ அவளோட வந்து இந்த மேக்கப் செட் எல்லாமே வந்து விற்றுக்கிட்டு இருக்கா. ஸோ அதுக்கு வந்து நிக்கியும் நம்ம ஜெனிஃபரும் போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா வந்து அவள் இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறாங்க இவங்கள. அப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஜெனிஃபர் வந்து இதுதான் இந்த டைட்டானியா அப்போ தான் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு வந்து இந்த ஷீஹல்க்குங்கிற பேர் வந்து தானாக வந்துச்சு, நானாக வச்ச பேரில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகருக்கு வந்துருப்பாங்க அவன் வரான். அவன் வந்துட்டு நிக்கி கிட்ட வந்து எனக்கு வந்து அயன்மேன் ஷூஸ் வேணும், ஸோ நான் போனால் எனக்கு ஒரு பேர் கிடைக்கும், நீ வந்து எனக்கு இன்னொரு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எதுக்கு 2 பேரும் கேட்கும்போது ஒன்று நான் போட்டுக்கிறதுக்கு இன்னும் நான் ஷோக்கு வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அது வந்து ஒரு ப்ரோக்கர் கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த ப்ரோக்கரை போய் நம்ம பார்த்தோன்னா அவன் நமக்கு தருவான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். ஸோ அந்த ப்ரோக்கர் நம்ம இப்போ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் போகிறாங்க. இப்போ நிக்கி
நிக்கியும் போகுமே வந்து அவனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஸோ இப்போ அவனை பார்க்கும்போது வந்து அவன் சைனாக்கார மாதிரி இருக்கான். நம்ம நிக்கியுமே வந்து நான் போலீஸ் இல்லை நிறைய வந்து இப்போ எனக்கு வந்து அந்த இடம்லாம் காமி, எனக்கு வந்து அந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் காமி அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவனுமே வந்து சரி நான் உங்களை நம்புறேன்ட்டு கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போய் பார்க்கும்போது அங்கே வந்து நிறைய இந்த சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் எல்லாமே வச்சுருக்கான். ஸோ அவெஞ்சர்ஸ்க்கு வந்து அதில் ஆனால் வந்து ஸ்பெல்லிங் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக போட்டு வச்சுருக்கான். ஸோ அவெஞ்சர்ஸ்க்கு வந்து அவெஞ்சர்ஸ் போட்டிருக்கான், தாருக்கு தருன்னு போட்டிருக்கான், ஹாக்கைக்கு ஹாக் கையின்னு போட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்கான். அப்படியே வந்து எல்லாத்துமே அதாவது கேப் அமெரிக்கா கூட ஸ்டார்லாம் இருக்கும் தெரியுமா, அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த அமெரிக்கனோட சிம்பிள் எல்லாமே எடுத்து வச்சு போட்டிருக்கான். அப்புறம் அயன்மேனை பார்த்துருந்தீங்கன்னா வந்து ரெட்டும் கோல்டும் வந்து ஆப்போசிட்டாக அப்படி மாறி இருக்குது. ஸோ ரெட்டு இருக்க வேண்டிய இடத்துல கோல்டு இருக்க வேண்டிய இடத்துல ரெட்டும் இருக்குது. ஹல்கை பார்த்தீங்கன்னா வயலட் பர்பிள் கலரில் இருப்பான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து அப்படியே சிரிப்பு தான் வரும். அப்போ தான் வந்து நம்ம நிக்கி வந்து நான் வந்து இந்த சூப்பர் ஹீரோக்கு ட்ரெஸ்ஸை தைக்கணும்ல பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து சொல்கிறா, நிக்கி சொல்கிறா. ஸோ அப்போ தான் வந்து அவன் வந்து அந்த சேனல் பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை நீங்கள் வந்து தைக்கணும் அப்படின்னு வந்து அவர் எங்களுக்குலாம் பாஸ் ஆகிற நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இருக்கிற ப்ராடக்ட்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனுமே வந்து அவன் வாங்கிக்கிறான். அவன் ஜஸ்ட் ட்ரெஸ்ஸு கூட அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கிறான். ஸோ அவன் வந்து சைனாக்காரெலாம் இல்லை, அப்படி வந்து நான் வந்து சைனீஸில் தான் பேசுவாங்க, நான் சைனாக்காரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். ரெண்டு பேருமே வந்து ஒரு மைக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அந்த மைக்கில் வந்து ஒரு சவுண்டு கேட்குது. என்ன சவுண்ட்னா வந்து அந்த ட்ரெஸ் தைக்கிற சவுண்டு கேட்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும்னு கேட்கும்போது நான் வந்து ஒரு அவெஞ்சர் வந்து புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸாக போகிறேன். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் வேணும்னு சொல்லும்போது சரி ஓகே நான் உங்களை வந்து அப்புறமா வெயிட் பண்ணுறேன், நான் அப்புறமா பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ட்ரெஸ்ஸை தைக்கிற சொல்கிறேன். இப்போ கட் பண்ணி நமக்கு விஷயம் தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த ஹவுலியை கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹவுலி என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நீ உன் பேர் வந்து ட்ரேட்மார்க்கில் ஆகிட்டுருதுன்னு சொல்லும்போது நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நீ ஒரு அட்டார்னி, இப்போ உனக்கு ஒரு அட்டார்னி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அட்டார்னியுமே வந்து அந்த அட்டார்னி அதாவது நம்ம ஷீஹல்கோட கேஸை வந்து ஒருத்தவங்க வாதாட போகிறாங்க. ஸோ அவங்களுமே வந்து கூப்பிட்றாங்க, நீங்கள் அது இவங்க தான் அது. ஸோ இவங்களை நம்ம வந்து அட்டார்னின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த அட்டார்னி கிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நடந்த இந்த பேர் மாற்றினது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே இது உனக்கு வந்து நீயா வைக்கல, உனக்கு வந்து அந்த ப்ரெஸ்ஸுக்கார தானே வச்சான்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கு அந்த ரிப்போர்ட்டர் தான் வச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம இந்த கேஸை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணி இந்த கேஸை நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அட்டார்னியுமே சொல்கிறாங்க. இப்போ நிக்கியோ ஷீஹல்க்கும் அந்த ட்ரெஸ்ஸு தைக்கிற போய் பார்க்குறாங்க. ஸோ அவன் பேர் என்னன்னு பார்த்தா லுக், ஓகேவா. ஸோ இப்போ அவனை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ நீங்கள் யாருக்கு கேட்டீங்கன்னு சொல்லும்போது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க தான் ஷீஹல்க்கு சொல்லும்போது இவங்களுக்கு தான் தைக்கணுமா என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு வந்து நான் வந்து ஒரு வக்கீலுக்குலாம் நான் தைக்கிறது இல்லை கிளம்புங்கிறாங்க. இல்லை நான் வக்கீல் வித் ஷீஹல்க் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வக்கீலுக்கும் சரி ஷீஹல்க்குக்கும் சரி ரிசாத் ஏற்ற மாதிரி வந்து எனக்கு ஒரு சூட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த லுக்கு சொல்கிறான். இப்போ இந்த ஷீஹல்க்கு கேஸ் தான் இங்கே காமிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அங்கே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ தான் வந்து நான் எல்லாமே பேர் மாற்றம் பண்ணது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி இந்த பேர் வச்சு கேட்கும்போது எனக்கு ஒரு ரிப்போர்ட்டை தான் பேர் வச்சார் அப்படிமா சொல்கிறாங்க. ஒரு இன்டர்வியூவில் வந்து இன்டர்வியூவில் இல்லை ஒரு பெருசுக்காரை வந்து நீங்கள் தானே ஷீஹல்க்கு சொல்லும்போது எனக்கு அந்த ஷீஹல்க்கு பேரே பிடிக்காது, என்னை இதுக்கப்புறம் இப்படி கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களே தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது நானே தான் சொன்னதுக்கப்புறம் நான் தானே ஷீஹல்க்கு பேர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நானே தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஓகே இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்னொரு நல்ல ஒரு ஆதாரத்தோடு வாங்க, கேஸை நான் ஒத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஜட்ஜ் வந்து சொல்கிறாங்க. ஷீஹல்க்கு வந்து ஆதாரத்துக்கு என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த நிறைய மேட்சிங்லாம் பார்த்தாங்க தெரியுமாங்க. ஸோ அதான் அந்த போன எபிசோட கூட மேட்சிங் பற்றி சொன்னாங்க தெரியுமாங்க. ஸோ அதில் வந்து அவங்க வந்து என்னென்னு போட்டு வச்சுருப்பாங்க, ஷீஹல்க் அப்படிங்கிற மாதிரி பேர் தானே போட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து எப்போ சேவ் பண்ணாங்க, அவங்க வந்து எப்போ அந்த ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணாங்க, அந்த டேட்லாம் பார்த்தாங்கன்னா எது வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்போம்ல. ஸோ இப்போ வந்து விட்னஸ்க்குமே வந்து அவனுங்க அந்த மேட்சிங் டேட்டிங் போனாங்க தெரியுமா, அவனுங்களாக கூப்பிட்டு வராங்க. ஸோ விட்னஸ்க்கு இப்போ அவனுங்களும் கரைச்சிட்டாங்க. இப்போ இதுதான் வந்து ஆதாரம். இப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த கேஸை பற்றி தான் இங்கே காமிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இந்த ப்ரொஃபைலாக க்ரியேட் பண்ணது, அப்புறம் அந்த டேட்டிங்லாம் மேட்சிங்லாம் பார்த்தது, இது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அந்த 4 பேரை பார்த்து போயிருப்பான் திரும்புங்க. ஸோ அந்த 4 பேருமே வராங்க. 4 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து கடைசியாக ஒருத்தவங்க கூட டேட்டிங் போனாங்க. அதான் அந்த சாத்தானுக்குள்ளே சண்டை போடும்போது ஒருத்தவன் தான் இருப்பாங்க. அவனை வந்து விட்னஸாக கூப்பிட்றாங்க. அவன் வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறான். ஸோ நான் வந்து ஷீஹல்க்கு கூட இப்போ அப்படி ஜாலியாக இருந்தேன், அப்புறமா வந்து அவள் வந்து சாத்தானுக்குள்ளே சண்டை போட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் ஷீஹல்க்குங்கிறதுனால தான் நீங்கள் இவ கூட வந்து பேச வந்தீங்க, ஆனால் அதுவே நீங்கள் வந்து ஜெனிஃபராக தான் பேசியிருப்பீங்களா, ஃப்ராங்காக சொன்னாலும் நோ நான் வந்து ஷீஹல்க்குக்காக தான் வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்லியிருப்பான். ஸோ இப்போ வந்து ஜட்ஜ் என்ன சொல்கிறான்னா இந்த ஷீஹல்க் அப்படிங்கிற பேர் வந்து ஜெனிஃபருக்கு தான் சொந்தம், அதனால் டைட்டனியா உங்களோட மேக்கப் செட்டுக்கும் உங்களோட பேரையும் ஷீஹல்க் அப்படிங்கிறத உடனே மாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அவன் செம்ம டைட்டனை காண்டாயிட்டு உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டைட்டனை வந்து ஜெனிஃபரை பார்த்து சொல்லிட்டு போகிறான். இப்போ அப்படி கட் பண்ணினா நமக்கு வந்து அந்த லுக்கை தான் காமிக்கிறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு நிறைய ட்ரெஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் வா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அவங்களுமே அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது எல்லா ட்ரெஸ்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க வந்து உனக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று எடுத்து வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி லுக் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான். ஸோ அந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே இது இன்னொரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான். அதில் வந்து இந்த ட்ரெஸ்ஸு சூட்டு போட வேண்டியதுக்கு எனக்கு இப்போ அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் வந்து லுக் ஒன்று சொல்கிறான், ஏய் என்னடா நம்ம இன்னொரு கிளைண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்த பொருள் எல்லாமே எடுத்து மற்றவங்க எல்லாம் காமிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது என்னதான் பொருள் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து டேர் டெவிலோட ஹெல்மெட்டுங்க.
எபிசோட் 6 ஜஸ்டின் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு நம்ம ஜெனிஃபர் தாங்க காமிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்டு பேர் வந்து லூலு. அவளுக்கு வந்து இப்போ கல்யாணம். ஸோ அதனால் வந்து இன்விடேஷன் அமைச்சிருக்கா, மணப்பெண்ணாக வந்து அழைச்சிருக்கா. ஸோ அப்போ தான் நிக்கியுமே வந்து சொல்கிறேன், நீ என்ன இங்கே இந்த கல்யாணத்துக்கு போக போறேன்ட்டு. ஆமாம், அவன் வந்து கட்டாயப்படுத்தி கூப்பிட்டுருக்கா, கட்டாயப்படுத்தி மணப்பெண்ணாக கூப்பிட்டுருக்கா, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். சரி, என்ன ட்ரெஸ் போட்டு போகிறேன்னு கேட்கும்போது நான் வந்து டின்னர், அதாவது இவன் இருக்கா தெரியுமா லுக்கு, அவன் வந்து டின்னருக்காக வந்து ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான், இதை நான் போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இதை நீ வந்து ஷியலுக்காக போட்டு போட ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹாட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் வேறு ட்ரெஸ் தான் போடலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ஜெனிஃபர் வந்து அவள் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. இப்போவே கட் பண்ணினா நமக்கு அவளை தாங்க காமிக்கிறாங்க. யாரு? நம்ம ஜெனிஃபர் தாங்க காமிக்கிறாங்க. ஸோ இப்போ அவள் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஷியலுக்கா போகிறாங்க. இருக்கவங்களாம் பார்த்துட்டு ஷியலுக்கு வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்டு லூலு இருக்கா தெரியுமா, அவளுமே பார்த்துட்டு என்ன இந்த மாதிரிலாம் வந்திருக்க, எல்லா கிரெடிட்ஸும் நீ தான் இப்போ போல, அப்போ நான் என்ன பண்ணுறது, நீ இப்போ ஜெனிஃபராக மாதிரி நீ ஜஸ்ட் ஜென்னாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவளுமே வந்து ஜஸ்ட் ஜென் அப்படிங்கிற மாதிரி இந்த எபிசோட் பேர் ஜஸ்ட் ஜென் தான். ஸோ அதை வச்சுட்டு இவன் ஜஸ்ட் அதாவது ஜெனிஃபர் மட்டும் தான் இப்போ இருக்கா. சரி, ஓகே, மற்ற மணப்பெண் அவங்களாம் எங்கன்னு கேட்கும்போது அவங்க எல்லாமே வந்து அதாவது இந்த மாப்பிள்ளத்தோடன் கூட வந்து பேர் ஆகிட்டாங்க. அப்போ எனக்கு யார் பேருன்னு கேட்கும்போது உனக்கு ஒருத்தர் இருக்கான், ஸோ அவனை நான் கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் அந்த பேர் வந்து யார் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ ரொம்ப ஆவலாக இருக்கா. இப்போ கட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த நிக்கியும் அப்புறம் அந்த அட்டானி இருக்க தெரியுங்க. ஸோ அவளை தான் காமிக்கிறாங்க. அந்த அட்டானி பேர் வந்து மலைரா. ஸோ அந்த மலைராவையும் நிக்கியும் தான் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், டைவர்ஸ் கேஸு. ஸோ அது என்ன கேஸ், யார் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து மிஸ்டர் இம்மார்டல். ஓகேவா, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு வந்து டைவர்ஸ் வேணும், ஸோ அதனால் வந்து எங்கள் ஒய்ஃபுக்கே தெரியாமல் வந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க, இல்லை நான் செத்துருவேன்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபுக்கே தெரியாமல் டைவர்ஸ் வாங்கி தடுத்து நீங்கள் பயப்படுறீங்க, ஆனால் செத்து போகிறதுக்கு பயப்பட மாட்டீங்க, நான் சொல்லி இம்மார்டல் அப்படிங்கிற சொல்லிட்டு வேகமாக போயிட்டு என்ன பண்ணாரு, அப்படியே வந்து ஜன்னலேருந்து குதிச்சிடறாரு. குதிச்சு கீழே ஊந்துடுறாரு. கீழே வந்து பார்த்தா அவர் வந்து சாகலை. ஸோ அவர் அதான் இந்த மாதிரி தான் செத்து விளையாடிட்டு இருக்காரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கிய மலையாவை சொல்கிறாங்க. கட் பண்ணினா நமக்கு ஜெனிஃபர் தான் காமிக்கிறாங்க. ஸோ அந்த கல்யாணத்துக்கு பார்த்தா டைட்டானியா வந்திருக்கா. டைட்டானியாவே எப்படி வந்தா, நீ எதுக்கு சண்டை போட தானே வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜெனிஃபர் கேட்கும்போது, நான் சண்டை போடலாம் வரல, மாப்பிள்ளைக்கு துணையா வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்புறமா லூலுமே வந்து ரொம்ப சகஜமா பேசுறா டைட்டானியா கிட்ட, நீங்க வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிறீங்க, உங்க ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. யாரும் கூட சண்டை போட வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் யாருமே கவனிக்கவே இல்லை. அப்புறம் ஜெனிஃபருமா போய் சோகமா போய் உட்காரா. அப்பா அந்த இடத்துக்கு ஜோஸ்னு ஒரு ஒருத்தம் வரான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. ஜோஸ் வந்து நம்ம ஜெனிஃபருக்கு பயங்கரமாக ஐஸ் வைக்கிறான். அப்புறமா ரெண்டு பேருமே வந்து வேலை செய்யுங்க அப்படின்ற மாதிரி லூலு கூட்டு போயிடுறா. ஸோ இப்போ இந்த கேஸை பற்றின எல்லாமே வந்து அதாவது நம்ம மிஸ்டர் இம்மார்டல் இருக்கார் தெரியுமாங்க, அவர் எத்தனை பெண்கள் ஏமாத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் ஏமாத்திருக்காங்க. ஸோ அந்த பெண்கள் எல்லாமே உட்கார வச்சிருக்காங்க. ஜெனிஃபரை போட்டு செம்மையாக புளியறாங்க. அந்தளவுக்கு பயமாக வாழ கொடுக்குறாங்க. அவங்க பேர் யாருன்னு பார்த்தா அது ஒரு நாய்க்குட்டி. இதை பார்த்து அவங்க செம்ம காண்டா வராங்க. அப்போ தான் நிக்கி வந்து எல்லாருமே வந்து காசு பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இவர் எல்லாத்தையும் காசெல்லாம் வாங்கிட்டு இவர் ஏமாத்திருக்காரு. ஸோ அதனால் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காசாக தந்துடுற அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கி வந்து சுமூகமாக முடிச்சிட்டு இருக்காங்க. கூட வந்து கண்ணை பார்த்து நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நிக்கி வந்து மிஸ்டர் இம்மார்டல் கிட்ட சொல்ல, என்னால் அது மட்டும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் பண்ணி தான் ஆகணும், 20 செகண்ட்க்கு இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து டைமர் ஆன் பண்ணிட்டு 20 செகண்ட்க்கு வந்து அவர் வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஏமாத்திருந்தாலும் உங்களை நான் காதலிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க இருக்கிற அவங்க ஒய்ஃப் எல்லாமே வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. சரி நீ இந்த மாதிரிலாம் பேசுறது போல போல காசு அப்படிங்கிற மாதிரி வந்து கலாய்ச்சி விடுறாங்க. ஜெனிஃபர் ரொம்ப சோகமாக இருக்காங்க. சரி, சரக்கு எடுக்கலாம், நாங்கள் போய் சரக்கு பாரில் போய் பார்த்தா அது காசுலாம் கேட்குறாங்க. ஸோ $10,000 கேட்குறாங்க. அதை வச்சுட்டு அவங்க சரக்கு அடிச்சு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. மறுபடியும் வச்சுட்டு சரக்கு அடிச்சு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அப்புறமா ஜோசி கிட்ட வந்து உன் பேர் ரொம்ப நல்லா இருக்கும், யார் வச்சான்னு கேட்கும்போது என் பேரண்ட் தான் வச்சான்னு சொல்லும்போது, உன்னை பேரண்ட் நீ ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது டைட்டானியா வந்து அப்படியே வந்துடுறா. ஸோ அப்போ தான் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம இருக்கா தெரியுமாங்க ஜெனிஃபர் வாந்தி எடுக்கலான்னு போகிறா. அப்போ அந்த டைட்டானியா வந்து ஜெனிஃபரை போட்டு அடிக்கிறா. நீ ஷியல்கா மாறிட்டு அவள் போதையில் இருக்கிறதுனால வந்து அவளால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ அவனுக்கு என்ன வேணும், ஷியல்கா தானே மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷீ ஹல்கா மாதிரி டைட்டானியா போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கா. சம்மடி வாங்கிட்டு இருக்கா டைட்டானியாவும் சும்மா இல்லை, டைட்டானியாவும் அடிக்கிறா. ஆனால் ஷியலுக்கு ஒன்றுமே ஆகலை. அப்போ தான் வந்து நம்ம ஷியலுக்கு என்ன பண்ணாலும் வாயில ஒரு அடி அடிக்கிறா. அவள் வந்து பல்லெல்லாம் ஒட்டி வச்சிருக்கா போல இருக்கு வாயில. ஸோ அதெல்லாமே கீழே கொட்டிருச்சு. நான் அடுத்த வாட்டி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே இருக்க கேக் எடுத்துகிட்டு போயிடுறா. அப்போ தான் வந்து லூலு வந்துட்டு நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து லூலு வந்து நம்ம இவளை பார்த்து ஜெனிஃபரை பார்த்து சொல்கிறான். இப்போ அந்த அட்டார்னியும் மலேரியாவும் அப்புறம் நிக்கியுமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து அதாவது இவர் வந்து எப்படி இம்மார்டல் அப்படிங்கிறத வந்து அந்த ஒய்ஃபுகளாக பார்த்துருமா அவங்களாம் பார்த்துருப்பாங்க. எப்போட இன்டெலிஜென்சியா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இவர் வந்து ஒரு 4 கார் வந்து இவர் ஏற்றிடும், யாரை மிஸ்டர் இம்மார்டல் ஏற்றிடும். அப்போ கூட ஒரு உயிரோடு வருவார். உத்து பார்த்தா தெரியாது அவங்க ஹஸ்பண்டுட்டு. அப்போ தான் அவங்களுக்குலாம் ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் இந்த வீடியோலாம்
தான் பார்க்குறாங்க. இந்த வெப்சைட்டில் ஷீ ஹல்கை போட்டு ரொம்ப கலாய்ச்சி வச்சிருப்பாங்க, ரொம்ப ட்ரால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தா வந்து நீங்கள் மெம்பராக இருக்கணும், அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க சொல்லும்போது நிக்கியுமே வந்து அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுறா. அப்போ அதில் பார்த்துட்டீங்கன்னா வந்து ஷீ ஹல்கை போட்டு ரொம்ப வந்து இவளை எப்படி கொள்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப கலாய்ச்சி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜெனிஃபருக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. ஆனால் வந்து ஜோஷ் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஜோஷ் கிட்ட பேசுறதுனால வந்து அவள் அதை பார்க்கவே இல்லை. வந்து ஜோஷ் கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கா. அப்போதான் தெரிய வருது இது எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்ட்டு. அது யாருன்னு நமக்கு தெரியல. ஸோ அவங்க கண்காணிச்சுட்டே இருக்கும்போது வந்து நம்ம ஷீலுக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு ஊசி குத்து வந்திருப்போம், ஊசி கூட வளைஞ்சிரும்ல. ஸோ அப்போதான் வந்து இன்னொரு ஊசி, பெரிய ஊசியை ரெடி பண்றாங்க. ஸோ அது யாருன்னு நமக்கு தெரியல. அது நமக்கு வந்து அடுத்த எபிசோட தான் தெரியும். எபிசோட் 7 த ரீட்ரீட். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஜெனிஃபர் தாங்க காமிக்கிறாங்க. அவங்க வந்து பயங்கரமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு எங்கே வெளில போறாங்க. எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோஷோட டேட்டிங் தாங்க போறாங்க. ஸோ ஜோஷும் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ அந்த கல்யாணத்துலேயே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கல்ல. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே வந்து டேட்டிங்காக வந்து போறாங்க. ஸோ 2 பேரும் அப்படி இவங்க ரொம்ப சிரிச்ச மொத்தம் ரொம்ப ஜாலியாக டேட்டிங்லாம் போறாங்க. ஸோ சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்றாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஸோ அதாவது அந்த அளவுக்கு வந்து இவங்க ஃப்ரெண்ட் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டிங்ல வந்து கை கொடுக்குற அளவுக்கு தான் வந்து இவங்க க்ளோஸ் ஆயிருக்காங்க. அடுத்த டேட்டிங் போறாங்க, அதில் வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க. ஸோ அப்புறமா வந்து இவங்க வேலையில் இருக்கும்போது கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸோட மில்க் ஷேக்கர்ஸ் தொட்டு சாப்பிடலாம் அப்படி மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதுவும் இவங்களுமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அப்புறமா கிசரிக்கலாம் கூட போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டேட்டிங்காக இருக்காங்க, அதான் அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போ வந்து இவங்க 2 பேருமே வந்து லவர்ஸாகவும் மாறிட்டாங்க. இப்போ நமக்கு ஷீ ஹல்க்கு காமிக்கிறாங்க. ஸோ ஷீ ஹல்க் வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து வேலையாக இருக்காங்க. அப்போ தான் வந்து நிக்கி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன நான் பேசுறதை வந்து கவனிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, என்ன அந்த இதை பற்றி, அதான் இன்டெலிஜென்ஸியா பற்றி பார்த்துட்டு இருக்கியா? சேச்சே, என்ன ட்ரால் பண்ணவங்களை பற்றி நான் ஏன் பார்க்கணும்? நான் வந்து இவன் ஜோஷ் வந்து ரிப்ளை பண்ணான்னு பார்த்துட்டு இருக்க அப்படி மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அப்புறமா ஜோஷுக்கு வந்து அப்படியே வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவர் ரிப்ளை பண்ணுற மாதிரி தெரில. அப்புறமா வந்து அடுத்த நாள் காலையில் வந்து யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எல் பிளாஸ்கியோட பரோல் கேஸ் இருக்குது தெரியுமாங்க. ஸோ அவர் பரோல் ஆஃபீஸர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி அவனோட கையில் மிஷின் மாட்டிருப்பால, அது வந்து ரிப்பேர் ஆயிருக்கு. ஸோ என்னன்னு தெரியல, வந்து எனக்கு தெரிஞ்சு அபாபினேஷன் தான் மாறி இருப்பான், என் கூட வா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இவங்க 2 பேருமே வந்து போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க உட்காந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. யார்? எம்எல் பிளாஸ்கி வந்து படுத்துட்டு இருக்காரு. என்னாச்சுன்னு கேட்கும்போது, நான் வந்து ஒரு கோழி கொஞ்சம் வந்து ஒரு ஆசையாக வளர்த்தேன். ஸோ அப்போ வந்து நான் அதை வந்து எலக்ட்ரிசிட்டி வரியில் போய் மாட்ட போச்சு, அதை காப்பாற்றலன்னு போகும்போது அந்த மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரி, அப்புறம் பார்த்துக்கங்கன்ட்டு அந்த ஆஃபீஸர் கிளம்பிடுறான். அப்புறமா 2 பேர் வராங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் சண்டை போட்டதில் ஜெனிஃபரோட காரே வந்து உடஞ்சிருச்சு. அப்புறமா அதை தூக்கி கரேஜில் போட சொல்கிறாங்க. அவங்க 2 பேர் கரேஜில் போடான்னு தொண்ணூத்தொன்று 2 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஜெனிஃபர் வந்து இங்கே நெட்வொர்க் கிடைக்குமான்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம எமில் பிளான்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, நெட்வொர்க் அதெல்லாம் இங்கே கிடைக்காது, அந்த மாதிரி தப்பான விஷயம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, தப்பான விஷயமையோ அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபோன் அப்படியே காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. நோ சர்வீஸ் தான் வருது. எங்கெங்கேயோ போகிறாங்க, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காங்க. நோ சர்வீஸ் தான் வருது. ஸோ அப்போ எம்ஏ பிளாஸ்கியும் அவங்க ஒரு 10 பேர் இருப்பானுங்க. அவங்க எல்லாமே உட்காந்து வந்து அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து இவங்க போனோன்னா அங்கே வந்து சர்வீஸ் கிடச்சிருச்சு. அதாவது நோ சர்வீஸ்ன்றது வந்து நெட்வொர்க் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா அவங்க வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க போது தான், சரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் ஓரமாக உட்காந்து வந்து அப்படியே சாட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் அவங்க ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கான். அவன் வந்து மாஸ்க்லாம் போட்டு ரொம்ப கோலாமையாக இருக்கான். அவனை பார்த்து இவங்க லைட்டாக பயப்படுறாங்க. யார்? நம்ம ஜெனிஃபர் தான். அப்புறமா வந்து பாத்ரூம் வந்து ஒருத்தன் வரான். அவன் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜெனிஃபர் ஒருத்தன் வந்து ரோட்டில் அட்டாக் பண்ணியிருப்பா தெரியுமாங்க, அதில் ஒருத்தன் தான். ஸோ தான் இவன் தான். ஸோ ஷீயலுக்கா மாதிரி அவனை போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம பேசி தீர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து எமில் பிளாஸ்கி உட்கார வச்சு பேசுறாரு. நீ தானே என்கிட்ட ஊசி குத்த ரத்தத்தை எடுக்க வந்தேன்னு சொல்லும்போது, இல்லை நான் வரல, நான் காசு தான் சும்மா எடுக்கலான்னு வந்தேன், நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எமில் பிளாஸ்கியுமே ஆமாம் அவன் தெரிஞ்சுட்டா, இப்போ அவன் ரொம்ப நல்ல பையனாக மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி எமில் பிளாஸ்கியுமே வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஏதாவது மெசேஜ் வருதா அப்படிங்கிற மாதிரி ஷீயலுக்கு எடுத்து பார்க்குறேன். எதுக்கு நீ மெசேஜ் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எமில் பிளாஸ்கி கேட்கும்போது நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நான் ஜோஷுங்க ஒருத்தனை பார்த்தேன், நான் அவனை டேட்டிங்கில் நாங்கள் போனோம். ஸோ மெசேஜ் நான் கைசாக போட்டிருந்தேன், ஆனால் அவன் ரிப்ளைவே பண்ணலன்னு சொல்லும்போது, என்ன மெசேஜ் போட்டுருந்து அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, என்னால் வந்து சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்தேன் சொல்லும்போது, அப்படியா போடுவேன், எதுக்கு அந்த மாதிரி போட்டுருன்னு அவனுங்களா கூட சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அவனை ஒத்து போயிட்டான் போகிறது கூட அவனை போட தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் போட்டுட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவனை விட்டுட்டு தான் போயிருப்பான், நீ அவனை பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்காத, விடு, நீ அவன் தான் அவனை விட்டு அவன் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுக்கு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நானுமே வந்து இதை பெருசாக எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெனிஃபர் வந்து அவன் விட்டு தான் போயிட்டான் போல இருக்குது, நம்ம கூட பேச மாட்டான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்புறமா சரி இங்கே போயிட்டு அப்படியே போயிட்டு வா, அப்படியே போய் குளிச்சுலாம் வா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுமே வந்து ரொம்ப ஜாலியாக குளிச்சுட்டுலாம் வராங்க. குளிச்சுட்டு வந்து அவங்க கார் டேமேஜ் இருக்கும்ல, ஸோ அதையுமே வந்து ட்ரக்கில் ஏற்றி அமுச்சு விட்டுறாங்க. அப்புறமா வந்து நம்ம எமில் பிளாஸ்கி வந்து இதுக்கப்புறம் மறுபடியும் வா அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் நல்லா வர முடியாது, இங்கே ஒரு நெட்வொர்க் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஷீயலுக்கு சொல்கிறாங்க. சரி, ஓகே, பாய் சொல்கிறாங்க. அப்புறமா ஷீயலுக்குமே வந்து அந்த ட்ரக்கில் ஏறி அங்கே வந்து கிளம்புறாங்க. இப்படி கட் பண்ணி நம்ம 3 நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஷீஹல்க்கும் அந்த ஜோஷும் தூங்கிட்டு இருக்கும்போது ஜோஷ் வந்து அப்படியே வந்து அவர் நான் ரத்தத்தை எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து யாரோ ஒருத்தவங்க மெசேஜ் போடுறான். ஸோ ஏன் தம்பி அதே வந்து என்ன எப்படி ரத்தம் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி தெரில, மெசேஜ் போடுறான் யாருக்கோ ஒருத்தவங்க நான் ரத்தத்தை எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மெசேஜ் போடுறான்.
எபிசோட் 8 ரிப்பீட் அண்ட் ரிப்பீட். எபிசோட் 13 2 பேர் வந்து டிவி திருடுறாங்க. அப்போ வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஒருத்தன் வரான். ஸோ அவன் வந்ததுக்கப்புறமா அவன் என்ன பண்ணானா அவங்களாம் அடிச்சு போடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அப்போ தான் வந்து அவன் வந்து இப்படி கால் வந்து அப்படியே வந்து பறக்கலாம் அப்படின்ட்டு பறந்து அவங்களை போய் பிடிக்கலான்னு பார்க்கறதுக்குள்ள என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அவன் அப்படியே வந்து அந்த நெருப்பு வந்து அவன் காலில் பட்டு கட்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அந்த சூட் ரெடி பண்ணுவாங்க மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக கேஸ் போடுறதுக்காக நம்ம ஷீலுக்கு பார்க்கறதுக்காக வந்திருக்கான். இவன் பேர் என்னன்னா யுச்சின், ஓகேவா? ஸோ இந்த யுச்சின் வந்து இந்த ட்ரெஸ் உருவாக்குனவங்க மேலே கேஸ் போடுறதுக்காக தான் வந்திருக்கான். ட்ரெஸ் உருவாக்குனது யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷீல் கேட்கும்போது அவன் பேர் வந்து லுக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஷீலுக்கு வந்து இதை போயிட்டு ஹோலிவே கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ஹோலிவே என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, இல்லை நீ தான் அந்த கேஸை வாதாடியே ஆகணும். அதுவும் இன்னொன்று அந்த யுச்சினுங்கிறவன் வந்து நம்ம ஹல்க்கு வந்து ஒரு கேஸை வாதாடும் போது அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். சொன்னால் நீ வந்து இந்த லுக்கு உனக்கு தெரியும் தானே? ஆமாம், எனக்கு அந்த லுக்கு தெரியும். அவன் தான் இப்போ வந்து நீங்கள் வேறு எனக்கு சொன்னிருந்தீங்க தெரியுமா, பெஸ்ட்டு வக்கீலா, பெஸ்ட் அட்டார்னி ஆஃப் தி இயர் அவார்டு அப்படிங்கிற மாதிரி தரேன் என்கிட்ட சொன்னீங்க தெரியுமா? ஸோ அந்த ஃபங்க்ஷனில் கூட அவன் தான் ட்ரெஸ் ரெடி பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்துருந்தீங்கன்னா வந்து அவன் பண்ணே தரம் பான போல இருக்குன்னு சொல்லும்போது ஹாலிவே என்ன சொல்கிறாருன்னா, சரி நீ அந்த லுக்கு கிட்ட போயிட்டு பேசி வந்து ஒரு செட்டில்மெண்ட் வாங்கி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்களுமே வந்து சரி நான் போய் பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷீஹலுக்கு வந்து லுக்கை பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தா அவன் வந்து உன்னோட சூட்டு வந்து வெள்ளிக்கிழமை வந்து ரெடி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. என்னது, நான் ரெடி பண்ண சூட்டு வந்து ரொம்ப கேவலமான சூட்டு ஒருத்தங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கானா? நான் வந்து அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நீ அவன் என்னன்னு போய் கேளுன்னு சொல்லும்போது சரி அட்லீஸ்ட் கொஞ்சம் செட்டில்மெண்ட்டாவது வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் அதுக்கப்புறம் வந்து ஷீலுக்கு எனக்கு யாருன்னே தெரியாது, நான் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வந்து ஒரு சூட் ரெடி பண்ணி தர சொல்ல தெரியுமா, அதை நான் கிழிச்சிடுறேன், இதுக்கப்புறம் என்கிட்ட சூட்டில் அது வேணும் அப்படின்ற மாதிரி வாங்காதான்னு சொல்லும்போது அவங்க வந்து சமக்காட்டுறாங்க. இதுக்காக நான் ப்ரீபேட்லாம் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போ தான் ஷீலுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம வந்து கோர்ட்டில் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நமக்கு கோர்ட்டில் தாங்க காமிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து யுச்சின்னு ஷீலுக்குள்ள ஒரு பக்கமும் நம்ம லுக்கு இருக்காரு. ஸோ அவருக்கு யார் வந்து அட்டார்னியாக வாதாட போகிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம தலைவர் டேட் டெவில் வந்து உட்காராருங்க. ஸோ டேட் டெவில் மேட் வந்து உட்காராரு. மேட் வந்து உட்காந்ததுக்கப்புறமா நடந்ததுமே வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது அப்படி என்ன ஆகுது அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, சரி ஓகே நீ அந்த சூட்டில் வந்து ஒரு ஃபியூல் ஊற்றணுமே, என்ன ஃபியூல் ஊற்றணும் கேட்கும்போது நான் ஜெட் ஃபியூல் ஊற்றினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். அந்த யுச்சிங்கிறவன் சொல்கிறான். ஆக்சுவலி நம்ம மேட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு ஜெட் ஃபியூல் தானே ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவருக்கு வந்து கண்ணு தெரியாது, கொஞ்சம் பிளைண்டு. பட் வந்து எல்லா சென்ஸுமே அவருக்கு வந்து ஒரு படி மேலே வந்து வேலை செய்யும். ஸோ டேட் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து பிளைண்ட் தான், பட் எல்லா சென்ஸுமே அவருக்கு வந்து ரொம்ப ஒரு படி மேலே வந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இன்ஸ்டிங் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவர் மோப்ப சக்தியை வச்சு நீ வந்து நான் ஜெட் ஃபியூல் தான் யூஸ் பண்ணணும்னு கேட்கும்போது இல்லை நான் ஜெட் ஃபியூல் தான் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் வந்து நம்ம லுக்குன்னு சொல்லலாம் ஜெட் ஃபியூல் யூஸ் பண்ணக்கூடாது, நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜட்ஜ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, சரி ஓகே இப்போ இந்த கேஸ் வந்து ஜெயிச்சது வந்து லுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து யுச்சின் மேலே தான் ஃபுல் தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஜட்ஜுமே சொல்கிறாரு. அப்புறமா வந்து அந்த கேஸ் வந்து நம்ம ஷீலுக்கு தோத்துறாங்க. அப்போ தான் ஷீலுக்கு சொல்கிறாங்க, சரி இப்போ நடந்ததில்ல அதிகமாக மறந்துடு, எனக்கு சூட் மட்டும் ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லும்போது ஷீல் என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிடுறான். ஸோ ஆனால் ஷீலுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போய் பால் உட்காந்து சரக்கு வச்சுட்டு இருக்கும்போது தான் மேட் வந்து உட்காருது. ஸோ மேட் வந்து பிளைண்ட் தானே, ஸோ அதனால் வந்து அவங்க பார்த்துல போயிட்டு இவங்களும் போய் உட்காராங்க. உட்காந்ததுக்கப்புறமா வந்து அவங்க பேர் என்ன கேட்கும்போது அதான் நான் சொல்கிறேன் என் பேர் மேட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் நியூயார்க்கில் தான் இருக்கேன். ஸோ நியூயார்க்லேருந்து நான் இப்போ வந்து எல்லாருக்குமே நான் ஃப்ரீயாக தான் வந்து கேஸ் ஆதாய கொடுப்பேன். எனக்கும் காசு அப்பப்போ தேவைப்படல. சொன்னாலும் கொஞ்சம் பெரிய கிளைண்ட்ஸ் கிட்டலாம் நான் காசு கேட்பேன். எனக்கு வந்து லுக் வந்து சூட் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து அவருக்கு நன்றி கடனுக்காக தான் நான் வந்து இந்த கேஸை வாதாடி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து டேட் டெவில் அதாவது நம்ம மேட் வந்து சொல்கிறாரு. அப்போ தான் வந்து சரி எப்படி நீ வந்து கண்டுபிடிச்சா அவன் ஜெட் ஃபியூல் தான் யூஸ் பண்ணியிருக்கான்ட்டு அதெல்லாமே ஒரு கெஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நான் ஒரு கெஸ் பண்ணியிருக்கேன், அவங்க அப்பா வந்து பணக்காரங்க, அதனால தான் அவன் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷீலுக்குமே சொல்கிறாங்க. அப்புறம் மேட்டுக்கு ஃபோன் வச்சு அவர் அங்கே கிளம்பிடுறாரு. அப்போ தான் வந்து ஒரு டாட் இருக்காங்க தெரியுமா, அவன் வந்து நம்ம ஷீலுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான் உடனே வா அப்படின்ட்டு. ஸோ என்னன்னு போய் பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு வார் ஸ்பியர் வக்காண்டாவில் செஞ்ச ஒரு வார் ஸ்பியர் வந்து ஏலத்தில் வாங்கியிருக்கான். அந்த ஸ்பியர் வந்து ரொம்ப இல்லீகலானது, அதுக்காக நான் வந்து ரெசிப்ட்லாம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை நான் அதுக்காக அவன்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணலாம் தான் வந்து அப்படிங்கிற மாதிரி டாட் வந்து நம்ம ஷீலுக்கு சொன்னோம். ஷீலுக்கு வந்து அங்கே வந்து எல்லாத்தையும் செம்ம காண்டேஜ் அங்கே டேபிள் தட்டி விட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. இப்போ வந்து நம்ம யுச்சின் வந்து ஷீலுக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து ஒருத்தன் துரத்துறான் வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது என்னை வந்து ஒருத்தன் அட்டாக் பண்ண வரான்னு சொல்லும்போது உடல் ரீதியாவா எப்படி ஒரு சட்ட ரீதியாவான்னு கேட்கும்போது ரெண்டுமே வந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லும்போது அவன் லொக்கேஷன் கண்டுபிடிச்சி நம்ம ஷீலுக்குமே அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம டேட் டெவில் தான் வந்து அவர் தட்டிட்டு இருக்காரு. யாரும் யுச்சின் நம்ம டேட் டெவில் தான் தட்டிட்டு இருக்காரு. போட்டு சம்மட்டி அடிக்கிறாங்க. ஸோ அப்போ டண்டர் கிளாப்லாம் பண்ணுறாங்க. டக்கர் வந்து மாட்டிக்கிட்டாரு, நம்ம டேட் டெவில் மாட்டிக்கிட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ஷீலுக்கு வந்து டேட் டெவில பிடிச்சாங்க. அப்புறம் மாஸ்க் வந்து பார்த்தா நம்ம மேட்டு என்னையோ நீ என்ன பண்ணுறது கேட்கும்போது ஆமாம் நான் டேட் டெவில், நான் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஓ சூப்பர் ஹீரோவா, ஆமாம் நீ எப்படி இதெல்லாம் கரெக்டாக எப்படி வந்து இதான் பிளைண்ட் ஆச்சு அப்போ கண்ணு தெரியாமல் நடிக்கிறேன்னு கேட்கும்போது இல்லை எனக்கு வந்து கண்ணு மட்டும் தான் கொஞ்சம் தெரியாது, மற்ற எல்லா சென்ஸுமே எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும், அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன். அவன் தான் வந்து என்ன பண்ணான், அவன் தான் வந்து லுக்கை வந்து கடத்திட்டு போயிருக்கான், அதாவது யுச்சின் தான் வந்து லுக்கை கடத்திட்டு போயிருக்கான். ஸோ அவனை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வந்து போகிறேன். இப்போ நீயும் வந்து நம்ம போயிட்டு லுக்கை காப்பாற்றுவோம், யுச்சினை பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஷீலுக்குமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. எப்படி நம்ம லுக்கு தாங்க காமிக்கிறாங்க. ஸோ அவன் வந்து உட்காந்து வந்து தச்சிட்டு
மாற்றிட்டு இருக்கான் ட்ரெஸ்ஸை. அவன் பாட்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் லுக் அந்த யுச்சின்னு. அங்கே பார்த்தா ஒரு 25 பேர் கிட்ட இருப்பாங்க. ஸோ டேவிட் ஷீ ஹல்க் அங்கே வந்துடுறாங்க. இப்போ அங்கே ஒரு 25 பேர் இருப்பாங்க. ஸோ கீழே ஒரு ஹாலில் வந்து ஒரு 10 பேர், முன்னாடி ஒரு 8 பேர், கீழே ஒரு 7 பேர். ஸோ அதை வச்சு நம்ம இன்ஸ்டிக் பண்ண பார்த்தோம்னா இப்போ வந்து நான் போயிட்டு அவனை போய் சண்டை போடுறேன், நீ இங்கே எதுன்னு சொல்லும்போது நானும் ஒரு ஹல்க்கு தான் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேர்டெவில் போயிட்டு ஹாலில் இருக்கிறவங்களாம் போட்டு பொழந்துட்டு இருக்காரு. அப்புறமா அந்த இடத்துக்கு ஷீலுக்குமே வந்து நான் வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்புறமா யுச்சின் இருக்கிற இடத்துக்கு 2 பேரும் போகிறாங்க. 2 பேரும் போய் எல்லாரையும் போட்டு அங்கே இருக்கிறவங்களும் பொழந்துட்டு இருக்காங்க. அப்போ யுச்சினை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி வார்ன் பண்ணுறாங்க. ஸோ லுக்கை வந்து அங்கேருந்து காப்பாற்றுறாங்க. லுக்கை வந்து நம்ம ஷீலுக்கு தான் காப்பாற்றி கூட்டின்னு வராங்க. அப்புறமா அங்கே எடுத்து போலீஸ்லாம் வராங்க, அவங்க எல்லாமே பிடிச்சின்னு போயிடுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம டேர்டெவில் அதை நம்ம மேட்டும் ஷீலுக்கும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ நீ நியூயார்க் போகணும்னு கேட்கும்போது நாளைக்கு ஒரு நாளானிக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த வாட்டி வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது டேர்டெவில் அடுத்த வாட்டி நான் பார்த்தேன்னா டின்னர் கூப்பிடணும்னு சொல்லும்போது இதுதான் கரெக்டான டைம்ட்டு நம்ம ஷீலுக்கு, அதாவது நம்ம ஜெனிஃபர் வந்து நம்ம மேட்டை வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம மேட் வந்து ஷீலுக்கு வீட்டுக்குலாம் போகிறாங்க. அங்கே நைட்டு அப்படியே தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து ஒன்றும் தெரியாத நம்ம மேட் அங்கே வந்து ஓடிடுறாரு. அப்புறமா வந்து அவங்க வீட்டுக்கு வந்து நிக்கி வராங்க. யார் ஒருத்தர் ஒரு மாதிரி ஓடுறோம் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் அங்கே 2 பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது சரி இப்போ வந்து உனக்கு வந்து அவார்ட்லாம் தரப்போறாங்க, பெஸ்ட் ஃபீமேல் அட்டார்னி ஆஃப் தி இயர் அந்த அவார்ட் தரப்போறாங்க வா அப்படின்னு கூட்டிட்டு போகும்போது சரி ஓகே ஆமாம் இது அப்போனா அடுத்த எபிசோட் லாஸ்ட் எபிசோடா, சரி ஓகே அப்போ அடுத்த எபிசோட் என்ன ட்விஸ்டெல்லாம் இருக்கும், நிறைய ட்விஸ்ட் இருக்கும் போல இருக்கு. ரெட் ஹல்க்கை கூட்டு வர போகிறாங்களா, டெட்பூல் அண்ட் வுல்வரின் யாரோ ஒருத்தர் கூட்டு வர போகிறாங்களா, என்ன மாதிரி ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க, அந்த டாடும் வந்திருக்கான். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஷீலுக்கு மட்டும் தான் வந்து அந்த அவார்ட் தரலாம், நிறைய பேருக்கு தராங்க. அந்த மலேரியாங்கிற அந்த பொண்ணுக்கு தராங்க. ஸோ அப்போ தான் வந்து பின்னாடி வந்து டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா ஷீலுக்கு பற்றின எல்லா விஷயமும் டிஸ்பிளே ஆகுது. அவள் வந்து இந்த நிறைய பில்லு கட்டியிருப்பா. ஸோ அப்புறம் ஜார்ஜ் கூட நைட் இருந்தது எல்லாத்தையுமே வந்து அங்கே வந்து வீடியோவாக எடுத்து வச்சு டிஸ்பிளேல போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஷீலுக்கு வந்து செம்ம கண்டுறாங்க. பின்னாடி டிஸ்பிளே போட்டு உடச்சிடுறாங்க. ஸோ உடச்சதுக்கு அப்புறமா அங்கேருந்து ஒருத்தர் 4 பேர் மாஸ்க் மட்டும் போகிறாங்க. 4 பேரை பிடிக்கலான்னு போகும்போது ஒருத்தரை பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா வந்து அந்த இடத்துக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேமேஜ் கண்ட்ரோல் வந்துடுறாங்க. அந்த 4 பேருமே ஓடிடுறாங்க. எபிசோட் 8 ஹூஸ் ஷோ இஸ் திஸ், இதுதான் இந்த ஷீ ஹல்க் அட்டார்னி அட்லாஸ் சீரிஸோட கடைசி எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து இந்த இன்க்ரெடிபிள் ஹல்க் எப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் காமிச்சாலும் அதே மாதிரி நம்ம ஷீ ஹல்க்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி காமிக்கிறாங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே வந்து காமிச்சிட்டு இருக்கும்போது தெரியுது இதெல்லாமே கனவுட்டு யாரோட கனவு, ஜெனிஃபரோட கனவு தான். ஸோ அந்த எமில் பிளாஸ்க்கு எப்படி ஒரு சீரியல் அடிச்சு வச்சாலும் அதே மாதிரி நம்ம ஜெனிஃபருமே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேமேஜ் கண்ட்ரோல் சீரியல் அடிச்சு வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு பக்கு நம்ம மலேரி நிக்கி எல்லாமே வராங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எப்படி நம்ம எமில் பிளாஸ்க்கு கையில் ஒரு மிஷின் கட்டினாலும் அதே மாதிரி இவங்க ஷீ ஹல்க்கோட காலில் ஒரு மிஷின் கட்டுறாங்க. ஸோ அந்த மிஷினில் வந்து அந்த மிஷினில் கட்டும் போது இவங்களால ஷீ ஹல்க்கா மாற முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஷினை கட்டி வைக்கிறாங்க. அப்புறம் அதனால வந்து இவங்க வேலையும் போச்சு. அப்போ தான் வந்து நிக்கி வீட்டுக்கு வராங்க. அப்போ தான் ஷீ ஹல்க்கோட அம்மா வந்து நம்ம நிக்கி வந்து ஒரு டான்ஸ் ஆடிப்போம். ஸோ அந்த வீடியோவை எடுத்து நம்ம வந்து நிக்கிக்கு அனுப்புறாங்க. நிக்கி அதை பார்த்துட்டு எனக்கு ஒன்று அனுப்பிச்சு விடுங்க சொல்லும்போது அவங்க அம்மா வந்து அனுப்பி விடுறாங்க. அப்போ தான் நம்ம ஷீ ஹல்க் வந்து நம்ம ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து எமில் பிளாஸ்கோட இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எமில் பிளாஸ்க்கு எப்போனாலும் வர சொல்லியிருக்கல அவங்க இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ நிக்கி வந்து அவங்க ஆஃபீஸில் இருக்காங்க. ஆஃபீஸில் இருக்கும்போது வந்து அந்த இருக்கா தெரியுமா ஷீ ஹல்க் ஒரு டான்ஸ் ஆடி தெரியுமா. ஸோ அந்த டான்ஸை வந்து அந்த இன்டெலிஜென்சியா அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்து அவன் சென்ட் பண்ணுறா. ஸோ அதை வந்து எவனோ ஒருத்தன் தான் வந்து ஆர்டி படிச்சுட்டு இருக்கான். அந்த வெப்சைட்டை வந்து எவனோ ஒருத்தன் தான் வச்சிருக்கான். ஸோ அது எந்த மடையன்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம அவங்களை எப்படியா ட்ராக் பண்ண டிமர்ஷியலுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த டான்ஸ் ஆடின வீடியோ இன்டெலிஜென்ஸில் வந்து நிக்கி வந்து அப்லோட் பண்ணியிருப்பா. ஸோ அப்லோட் பண்ணோன்னா உடனே வந்து அவங்களுக்கு ஒரு மெயில் கிடச்சிருக்கும். என்ன மெயில் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா அவங்க அதை வந்து எப்படி சொல்கிறது, ஸோ அந்த வெப்சைட்டோட அந்த ஓனர் இருப்பான் தெரியுமா, அவன் வந்து ஒரு மெயில் அனுப்புறான். என்ன மெயில் அனுப்புறான் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி நைட் வந்து ஒரு ப்ரைவேட் மீட்டிங் இருக்குது, சொல்ல வந்துருங்க, ஒன்லி ஃபார் பாய்ஸ் அப்படின்னு போடாமல் ப்ரோஸ் அப்படிங்கிற மாதிரி போடுறான். ஸோ ப்ரோஸ்ன்னு போடனே வந்து கண்டுபிடிச்சா ஆம்பளைங்க தான் ஃபுல்லாக இருப்பாங்க போல இருக்கு, கேர்ள்ஸில் நாட்டில் ஒரு போல இருக்குதுன்ட்டு. சார் நம்ம இந்த ஷோக்கு இந்த ப்ரைவேட் மீட்டிங் வந்து பக் அமுச்சு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிக்கி ஒரு பிளான் போட்டுறோம். இப்போ நிக்கி வந்து பக்கை வந்து காரில் உட்கார வச்சு காரில் ஏர் பண்ண மாட்டேங்கிறோம். அவன் சொல்கிறது எல்லாமே அந்த மீட்டிங்கில் போய் அப்படியே சொல்லு. இன்னொன்று பொண்ணுங்கன்னு சொல்லாமல் பொம்பளைங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லு, இந்த பொம்பளைங்களே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை சொல்லுன்னு சொல்லும்போது அங்கே போய் பார்த்தா டாட் இருக்கான். ஸோ டாட் தான் வந்து இந்த வெப்சைட்டோட ஹெட்டு. ஸோ அந்த ஹெட்டு பேர் வந்து ஹல்க் கிங். ஓகேவா, அந்த ஹல்க் கிங்கே வந்து டாட் தான். இந்த வெப்சைட்டை வந்து உருவாக்கணும் அவன் தான். அப்போ தான் வந்து நீங்கள் என்ன அப்போதான் சொல்லும்போது நான் இந்த வெப்சைட்டில் இருக்கேன்னு சொல்லும்போது ஓ அப்படியா சரி சூப்பர் ஓகே. இப்போ வந்து நம்ம 2 பேர் இப்போ நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி போடுறோம். என்ன மீட்டிங் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து இந்த ஷீ ஹல்க் இருக்கா தெரியுமா, ஸோ இந்த ஜோஷ் அப்படின்னு ஒருத்தனை அமைச்சு ஷீ ஹல்க்கோட ரத்தத்தை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ரத்தம் தான் இது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்து அபாமினேஷன் வரான். அபாமினேஷன் வந்து அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அதாவது அந்த இடம் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா இந்த எமில் பிளாஸ்க்கு இருந்தால் தெரியுமா, ஸோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் நடக்குது. ஸோ நம்ம ஷீ ஹல்க்குமே வந்து அங்கே போகிறா. எங்கே போகிறான்னா வந்து இந்த எமில் பிளாஸ்கியோட இடத்துக்கு போகிறா. ஸோ அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்து அங்கே அவங்க புக்கெலாம் இருக்கும். ஸோ அந்த புக்கெல்லாமே படிச்சுட்டு இருக்கும்போது தான் ஏதோ சவுண்டு கேதுன்னு போய் பார்த்தா அங்கே வந்து நம்ம அபாமினேஷன் நிற்கிறாரு. ஸோ நிற்க
நிற்கும் போது வந்து எப்படி அவன் அந்த அந்த மிஷின் வந்து எங்கே மாட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோழி குஞ்சு வளர்த்துருப்பான் தெரியுமா. ஸோ அந்த கோழி குஞ்சு அப்படியே அந்த மிஷினை வந்து மாட்டி விட்டுட்டு இங்கே வந்துட்டாரு. ஸோ நம்ம ஷீஹல்கை பார்த்தோன்னே வந்து அபாமினேஷனாக இருந்தவர் அப்படியே வந்து எம்ஏ பிளாஸ்கியாக மாறிடுறாரு. அப்போதான் வந்து பார்த்து சொல்கிறேன் இவன் வந்து அந்த ஹல்க்கு கீன்ட்டு நம்ம ஷீஹல்க் கிட்ட சொல்லும்போது டக்குனு டாட் வந்து ஹல்கோட அந்த ஷீஹல்கோட ரத்தத்தை வந்து உடம்புல சேர்த்தோன்னே டாட் இன்னும் ஹல்கா மாறிட்டான். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹல்க்குமே வராரு, அதாவது ப்ரூஸ் பேனர் வராரு. ஸோ அபாமினேஷன் அதாவது நம்ம டாட் வந்து ஷீஹல்க் அடிக்கலான்னு வரும்போது நம்ம அபாமினேஷன் தான் வந்து நம்ம ஷீஹல்க்கு காப்பாற்றுவார். ஸோ ஷீஹல்க்கு கையில் பிடிச்சிட்டு இருக்கும்போது இவன் தான் வந்து நம்ம கசின் ஏதோ பண்ணுறான்னு நினச்சி ஹல்க்கு போயிட்டு அபாமினேஷன் அடிக்க டக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஷீஹல்க்கு மேரவல் மெனு உடச்சி அந்த ஷீஹல்க் அப்படின்ற சீரீஸை விட்டு வெளில வந்து மேரவல் அசம்பிள் சீரீஸ்குள்ளே போயிடுறா. ஸோ மேரவல் அசம்பிள் சீரீஸ்குள்ளே போனதுக்கு அப்புறமா அங்கே போயிட்டு ஷீஹல்க்குன்னு ஒரு ப்ரொடக்ஷன் தனியாக ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கவங்க கிட்ட பேசுகிறா. இப்போ நான் வந்து கெவின் அப்படியே பார்க்கணும், எனக்கு மட்டும் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, எனக்கு இல்லை எல்லா சூப்பர் ஹீரோஸ்க்கு மட்டும் எதுக்கு இந்த மாதிரி ஒரு எண்டிங் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது இல்லை இப்போ கெவினை கேளுன்னு சொல்லும்போது கெவினை பார்க்கறதுக்காக இவ்வளவுமே வேகமாக போகிறா. ஸோ கெவினை உள்ளே போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது கெவின் அந்த இடத்துல இருக்க மாட்டார். ஸோ அவருக்கு பதிலாக அங்கே ஒரு ரோபோட் இருக்கும். ஸோ அந்த ரோபோட் வந்து தொப்பி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ எப்பயுமே நம்ம ரியல் லைஃப்பில் கூட கெவினை பார்க்கும்போது கூட அவர் தொப்பி தான் போட்டுப்பாரு. அதே மாதிரி இந்த ரோபோட்டும் தொப்பி போட்டுருக்கு. அப்போ தான் வந்து எல்லாத்தையுமே கேட்குறாங்க, எனக்கு மட்டும் இந்த ஷோவில் ரொம்ப மோசமான எண்டிங் வைக்கிறீங்களே, எதுக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்கல சொல்லும்போது சரி ஓகே இந்த கிளைமேக்ஸை மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து அங்கே இருக்கிற அந்த ரோபோட் அதாவது கெவின் வந்து சொல்லுது. சரி ஓகே இப்போ வந்து அங்கே இருக்கிற ஹல்க்கு தூக்கிடுங்க, ஹல்க்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி எதுக்கு ப்ரூஸ் பேனர் இப்போ வந்தான்னு சொல்லும்போது ஹல்க்கு தூக்கிடுறாங்க. எதுக்கு அங்கே அபாமினேஷன் இருக்காரு, அபாமினேஷன் தூக்கிட்டு எமில் பிளாஸ்கியாவே போடுங்கன்னு சொல்லும்போது அந்த ரோபோட்டுமே வந்து அப்படியே மாற்றிடுது. ஸோ அப்போ தான் வந்து அந்த எமில் பிளாஸ்கியா போட்டுறாங்க. எதுக்கு இப்போ அந்த டாட் அவன் வந்து வில்லன் தான், எதுக்கு அவனை ஹல்காக அவனை ஹல்கா தூக்கி டாடாவே போட்டுருன்னு சொல்லும்போது டாடா போட்டுறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஷீஹல்க்குமே அங்கே வந்து சீரீஸ்குள்ளே போயிடறாங்க. ஷீஹல்க் சீரீஸ்குள்ளே வந்த உடனே டாடை வந்து கைது பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல டேட் எல்லாமே வராங்க. எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எமில் பிளாஸ்கியுமே வந்து 10 வருஷம் ஜெயிலில் போடுறாங்க. ஏன்னா அவர் வந்து அபாமினேஷன் மாறினார்ல. ஸோ அப்போ டேட் டெவிலாம் வந்ததுக்கு அப்புறமா என்னப்பா நீ என்ன ஃப்ரீயாக இருக்கும் வந்து நீ இந்த கேஸில் வாதாடி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஷீஹல்க் கூட அப்பா சொல்லும்போது ஆமாம் ஃப்ரீயாக தான் பண்ணுறேன்னு சொல்லும்போது சரி ஓகே நீ வந்து காசு எதாவது சம்பாதிக்கிட்டேன்னு கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிப்பேன், ஏன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் வாழணும்னா குழந்தை பத்துக்குனா கூட காசு ரொம்ப தேவைப்படும் சொல்லும்போது அப்போ தான் ஷீஹல்க் சொல்கிறாங்க அப்பா அவர் ஒரு வாரம் தான் அப்போ வந்து தங்கிட்டு போகலான்னு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே ஹல்க் வராரு. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா சக்காருக்கு போன மாட்டேன் எல்லாமே நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன், இவர் தான் என் பையன், இவன் பேர் வந்து ஸ்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜெனிஃபர் வந்து ஷீஹல்காக மாறிட்டா. ஸோ ஷீஹல்காக மாறினதுனால வந்து இப்போ அவருக்கு அந்த வேலையை கிடச்சிருச்சு. அப்போ தான் வந்து சரி ஓகே இதுக்கப்புறம் நீங்கள் ஷீஹல்கா வந்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது நான் கோர்ட்லேயே வாதாடுவேன், மக்களுக்கு எந்த உதவி வந்தாலும் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறா. ஸோ இப்போ வந்து போஸ்ட் கிரெடிட் சீனை காமிக்கிறாங்க. போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து நம்ம இவர் இருக்கா தெரியுமா எமில் பிளாஸ்கி, அவர் வந்து அந்த ஜெயிலில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது வாங்க போர்ட்டல் போட்டு வந்து வாப்பா வந்து கூட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் எமில் பிளாஸ்கி என்ன சொல்கிறாருன்னா காமர்த்தாஜில் ஒய்ஃபைலாம் இருக்கும்னு கேட்கும்போது நான் ஒய்ஃபைலாம் இருக்கா வா போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வாங்க கூட்டு போயிடுறாரு. இதோட இந்த வீடியோ முடியுது, இந்த எபிசோடும் முடியுது, ஏன் இந்த சீரிஸும் முடியுது. ஸோ இந்த சீரிஸ் வந்து கொஞ்சம் சுமாரான சீரிஸாக தான் இருந்தது. ஸோ அடுத்தது வக்காண்டா ஃபாரெவர் இருக்குது, கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி ஹாலிடே ஸ்பெஷல் இருக்குது. ஸோ அதில் அந்த வீடியோலாம் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை, see you, டாட்டா.